என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ ஃபைல்ஸை நாம ஹேண்டில் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ண போகிறோம்? சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ், நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும். என்ன மாதிரி ஃபைல்? எனி ஃபைலாக இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி சிஸ்டமைஸ்டாக பார்க்கும்போது டிஃபால்ட்டாக ரெண்டு ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல். இந்த எக்ஸாக்ட் பைனரி ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மோஸ்ட்லி வந்து இமேஜுக்காக யூஸ் பண்ண பிரகாரம். ஓகே, அப்படின்னு இமேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ. ஓகே, இமேஜஸ் அப்படின்னு சொன்னா ஃபுல் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். எஸ்ஸா? ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சொல்லுங்க, டோட்டலா எவ்வளோ கலர்ஸ் நம்மளுக்கு இருக்கு? டோட்டலா எவ்வளோ கலர்ஸ் நம்மளுக்கு இருக்கு? எஸ், கமான் கமான். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அடுத்து போக முடியும். 56. எஸ் சொல்லுங்க. 56 மேடம். 56 அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, வேற என்னது மேம்? டோட்டலா எவ்வளோ கலர்ஸ் இருக்கு? 7. 7. ஜோ 7 சொல்றாரு. ஓகே, வேற எஃப்ஜிஆர் இல்லாம டோட்டலா 28 கலர்ஸ். 28. அப்புறம் ஸ்வேதா, சுபம், வாட் அபவுட் ஸ்வேதா? சரி, ஓகே, நோ ஐடியாஸ், நோ மேடம், ப்ராப்ளம். கலர்ஸ் ஆக்சுவலி வந்து நீங்க ம் கம்ப்ளீட் இது பீட்ஸ் ப்ராப்ளம் தான் கலர் வரும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ம் ம் எஸ் எக்ஸாக்ட்லி. ம் அப்ப அப்ப நம்ம எத்தனை பீட்ஸ் இருக்கு மேடம், வந்து அதுக்கு ம் தகுந்த தான் கலர் வந்து அது நினைக்கிறேன். தகுந்தாப்ல. ஓகே, கொஞ்சம் நியரரா வர்றீங்க. சரி, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜ் இருக்கு அப்படின்னா எப்பயுமே இந்த எக்ஸாக்ட் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸை வச்சு தான். அண்ட் இந்த எக்ஸாக்ட் சைஸ் லெட் வி ஹேவ் 28x28 அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அளவுக்கு இந்த இடத்துல இட் வுட் பி டிஃப்ரென்ஷியேட்டட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிட் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டுமே ஒரு பிக்சல். ஸோ பிக்சல் அப்படின்னு சொல்றது இட் இஸ் அஸ் லைக் அன் பிக்சல் அப்படிங்கிறது பிக்சர் எலமெண்ட்டை தான் இங்க ஷார்ட்டா நம்ம பிக்சல்னு சொல்லுவோம். அண்ட் வாட் இஸ் அ பிக்சல்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன் இன்டென்சிட்டி வேல்யூ. இன்டென்சிட்டி வேல்யூ ஆஃப் தட். சரி, இப்போ கேட்ட கொஷினுக்கு வருவோம். ஹவு மெனி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கலர் 256 பிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ்ஸா? கவனிச்சிருக்கீங்களா? யாராவது கவனிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, அந்த 256 கலர்ஸ் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். அப்போ 256 அப்படின்னா எப்படி 256? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பேஸா இருக்கிறது ஆர்ஜிபி, இதுதான் பேஸ் கலர்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இப்போ இந்த ஆர் ஜீரோல இருந்து 255 வரைக்கும், கிரீனு ஜீரோல இருந்து 255 வரைக்கும், அப்போ ப்ளூ ஜீரோல இருந்து 255, இதுதான் நம்மளுக்கு பேஸான கலர். இந்த இடத்துல ஒரு குட்டி விஷயம் கவனிச்சுக்கோங்க. இப்போ கிரீனு ஜீரோல இருக்கு, ப்ளூ ஜீரோல இருக்கு, ஆறு 255ல இருக்கு. அப்ப என்ன கலர்? ரெட் கலர் வரும். ஓகே, அண்ட் இந்த வேரியேஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், எல்லாமுமே நம்மளுக்கு 255 இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒயிட் கலர், எல்லாமுமே நம்மளுக்கு ஜீரோவா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பிளாக் கலர். அண்ட் வாட் அபவுட் இந்த எல்லோ, பிங்க், பர்பிள், வயலட், நீங்க சொன்ன மாதிரி இந்த விப்ஜிஆருங்கிற மாதிரி இந்த 7 கலர்ஸ் மேம், எல்லாமுமே. எஸ் சொல்லுங்க ஹென்றி. நீங்க இப்ப இதை சொல்றது ஆர்ஜிபி எல்லா ம் ஸ்கிரீனுக்கும் உள்ளதா? எல்லா எல்லா screen- இடத்துலையுமே மெயின் சிஸ்டம்க்கு இதுதான். இப்ப அட்வான்ஸ் ஸ்கிரீனுக்கும் இந்த கலர் தானே வந்து? எல்லாமுமே இதுதான், ஓகே. சேம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர், கிரீன் கலர், சாரி ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், இது எல்லாமுமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ரெட்டு, கிரீனு, ப்ளூ. இப்போ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ரெட் வந்து ஒரு 150, கிரீன் வந்து ஒரு 100 அண்ட் ப்ளூ வந்து ஒரு 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் மூலமாக நம்மளுக்கு ஒரு கலர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டார்க் ஆஃப் ரெட் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் பிங்கிஷ் ஆர் மெனூட் அந்த மாதிரியான கலர் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமுமே இந்த 0 to 255 அந்த கலர்ஸ் தான்.
அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிக்சலுமே நம்மளுக்கு ஒரு இன்டென்சிட்டி வேல்யூவை கொடுக்கும். அண்ட் அந்த எக்ஸாக்ட் இன்டென்சிட்டி வேல்யூ, எஸ் அஃப்கோர்ஸ், நம்மளுக்கு இமேஜிங் அப்படிங்கிற ப்ராசஸிங்கில் இட் ஜஸ்ட் கோஸ் அஸ் லைக் அண்ட் பைனரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்லா இடத்துக்குமே நம்மளுக்கு பைனரி ஃபார்மேட். ஸோ பைனரி ஃபார்மேட் அப்படிங்கனோடனே நம்மளுக்கு எப்படியும் தெரியும், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படிங்கிறது தான் பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்குள்ள இருக்கிற நம்மளுக்கான கலர்ஸ். அண்ட் அப்படியே பிளாக்ல இருந்து ஒயிட் நம்மளுக்கு 0 to 1 அப்படிங்கும்போது சில இடத்துல அதை கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரே ஸ்கேல்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? கிரேஷா இருக்கும், நம்மளுக்கு கலர்ஸே இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த Yes. மாதிரியான கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், கமிங் டுவர்ட்ஸ் த ஃபைல் எகெயின். ஸோ ஃபைல் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரெண்டு முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் விஷயத்துல நாம இப்போ என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஓப்பன் அ ஃபைல் அண்ட் அதே மாதிரி க்ளோசிங் அ ஃபைல். ஏன் க்ளோஸ் பண்றோம்? எஸ் அஃப்கோர்ஸ் ஓப்பன்ல வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பின்னாடி இட் ஜஸ்ட் ஆக்குபைஸ் த மெமரி. அண்ட் அதே சமயத்துல ஓப்பன் அப்படிங்கும்போது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். அதாவது இப்போ என்னோட சிஸ்டம்ல நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் அப்படியே லாக் ஆஃப் பண்ணாம போயிட்டேன்னா யாராவது சம் ஒன் அதர் பர்சன்ஸ் கம்ஸ் அண்ட் கேன் ஆக்சஸ் பண்ணலாம்ல சிஸ்டம். ஸோ அந்த ஒரு மைண்டை வச்சுக்கோங்க. இஃப் எனி ஃபைல் இஸ் ஓப்பன் அப்படின்னு இருக்கும்போது எஸ் அதோட ஆக்சஸ் மட்டும் இல்ல, மெமரியோட விஷயம் எல்லாமுமே சம்டைம்ஸ் ஹேங் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் பி அவேர். எந்த ஒரு ஃபைலையும் நம்ம ஓப்பன் பண்றோம் அப்படின்னா பி அவேர் டு க்ளோஸ் இட். ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. ஃபோர்ஸ்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலனா எஸ் அதுக்கும் சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஸோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஓப்பன் அ ஃபைல் அண்ட் அதே மாதிரி க்ளோசிங் அ ஃபைல். ஓகே, அதுக்கடுத்து என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றோம் அப்படின்னா வி ஹாவ் டு ரீட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு தானே ஃபைலே ஓப்பன் பண்றோம். சரி, ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல எழுதி இருக்கணும், அதுக்கப்புறமா ரீட் பண்ணணும். சரி, அதுக்காக என்ன பண்ண போறோம்? ரைட் அ ஃபைல். ஆல்ரெடி ஒரு ஃபைலு எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஃபைல் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரைட் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் போயிடும். எப்படி? கண்டென்ட் போயிடும். அப்போ அந்த கண்டென்ட் போகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம எழுத போற கண்டென்ட் லாஸ்டா ஆட் ஆகணும். அதுக்கு என்ன பேரு? லாஸ்டா ஆட் ஆகணும். லாஸ்டா ஆட் ஆகணும். append. எக்ஸாக்ட்லி ஸ்வேதா. ஸோ எஸ், அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ரைட் அப்படிங்கும்போது அடிஷ்னலா நம்மளுக்கு அப்பெண்ட் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. சரி, இப்போ இந்த எல்லா ஆப்ரேஷனும் நாம டெக்ஸ்ட் ஃபைல்ல பண்ண போறோம். ஓகேங்களா? அண்ட் இந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் ஃபைல்ல பண்ணிட்டு மீதி இருக்கிற ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு ஃபைலை நாம ஓபன் பண்றோம் அப்படிங்கும்போது வெதர் அந்த ஃபைல் ஆல்ரெடி என்ன மோட்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஓபன் பண்ணும்போதே அதுக்கான பெர்மிஷன், அதுக்கான மோடை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க மோட் அப்படிங்கிறது என்னது? இந்த எக்ஸாக்ட் விஷயம் தான். ரீடா, ரைட்டா, அப்பெண்டா, இந்த மூணு விஷயம் தான் நம்மளுக்கு முக்கியமான மோடு. சரி, லெட் ஐ ஜஸ்ட் கம் ஹியர். ஓகே, ஸோ எஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல்ல வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் அவர் ஃபைல் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓப்பன் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அண்ட் தென் லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் த க்ளோஸ். சரி, ஓப்பன் அப்படிங்கும்போது சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த இடத்துல எஃப் அப்படின்னு ஒரு வேரியபிள், அந்த எக்ஸாக்ட் வேரியபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேரியபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லர். சரி, அந்த எக்ஸாக்ட் ஃபைல் ஹேண்ட்லர் என்ன நம்மளுக்கு பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஐ ஜஸ்ட் கிவ் த சேம் நேம் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த சேம் நேம் நம்ம இங்கே கொடுக்குறேன், அதுக்கப்புறமா பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது வேற ஏதாவது ஃபைல் இருக்கான்னு பார்த்தியா? இல்லை. லெட் ஐ ஜஸ்ட் கிரியேட் இட். நியூ கொடுத்துட்றேன், ஒரு நியூ ஃபைல் கொடுத்துட்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. லெட் ஐ ஜஸ்ட் ரீநேம் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் அஜன் அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளார நம்ம இப்போ ஏதாவது எழுதியிருக்கோமா? வெதர் வி ஹாவ் ரிட்டன் எனி திங்?
இல்லை. சரிங்களா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு கிவ் அ ஃபைல் ஹேண்ட்லர் எஃப் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே எஃப் தான் இருக்குமான்னு கேட்டா இல்லை. எது வேணாலும் நீங்க கொடுத்துருக்கலாம். ஏபிசிடி எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் XYZ எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஆனா ஒரு மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் இந்த இடத்துல எஃப் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்றேன். இல்லை இதே சேம் நிறைய விஷயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க F1 F2 F3 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஜஸ்ட் அ வேரியபிள் டு ஹேண்டில் த ஃபைல். ஸோ அதனால எஃப் அப்படிங்கிறது. அண்ட் இங்க இதுக்கான எக்ஸாக்ட் கமாண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு ஓப்பன் அ ஃபைல். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபைல் எங்க இருக்கு? நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். கரண்ட் ஃபோல்டரா இருந்துச்சுன்னா கவனிச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒரே ஃபோல்டர். கரண்ட் ஃபோல்டரா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் இந்த எக்ஸாக்ட் ஃபைலும் ஒரே ஃபோல்டரா இருந்துச்சு அப்படின்னா எஸ் டைரக்ட்லி நீங்க அந்த ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் வித் எக்ஸ்டென்ஷன் இது டெக்ஸ்ட் ஃபைல், அதனால .txt மறந்துடாதீங்க, இது AJAN.txt. ஸோ இந்த ஃபைல் நேமை கொடுக்கணும். சரி, இதுக்கப்புறமா அவ்வளோதானான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஃபைல் நேம் கொடுக்குறோம். 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேமு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோடு, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஒரு என்கோடிங். இந்த எக்ஸாக்ட் என்கோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ ஹியர். இந்த இடத்துல ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே எப்படி ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே நாம என்னதான் டைப் பண்ணாலும் கவனிச்சுக்கோங்க, ஏ அப்படின்னு டைப் பண்ணோம் கேபிட்டல்ல, இது ஸ்மால் ஏ அப்படின்னு டைப் பண்றோம். இப்போ இந்த ஏவுக்கும் இந்த ஏவுக்கும் சிஸ்டம்க்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? ஏன்னா சிஸ்டம்க்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் அபவுட் திஸ்? இது தெரியும் மேம், தெரியும் மேம். எப்படி தெரியும்? ஆன்ஸ்கி வேல்யூ ரெண்டுக்குமே டிஃபரெண்டா இருக்கும். எக்ஸாக்ட்லி, ரெண்டுத்துக்குமே ஆஸ்கி வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற டேட்டா அங்க உள்ள எப்படி போகுது? ஆஸ்கியா தான் போகுது. ஆமா தானே? எஸ். எஸ் மேம். அப்படி இருக்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நாட் ஒன்லி ஆஸ்கி, யூனிகோட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. சரி, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஆஸ்கி தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா அதையே நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த ஆஸ்கி கோட் மூலமா நீங்க கேபிட்டல் ஏ தான் போட்டிருக்கீங்க, ஸ்மால் ஏ தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத சிஸ்டம் ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டமும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்குமா, டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்குமா? ஒரே மாதிரி தான் புரிஞ்சுக்கும். ஒரே மாதிரி தான் புரிஞ்சுக்கும். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்முக்கு டிஃப்ரெண்ட் விதமான என்கோடிங். தட் இஸ் விண்டோஸுக்கு வேற விதமான ஆஸ்கி கோடு கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆஸ்கி கோட் அதே 95 65 இது எல்லாமுமே அதே சேம் தான். ஆனா இந்த எக்ஸாக்ட் டிஃபால்ட்டான ஒரு என்கோடிங் வந்து ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். விண்டோஸ் ஆர் லினக்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ என்னோட சிஸ்டம் விண்டோஸ், நான் லினக்ஸ் மூலமா என்கோட் பண்ண முடியும்னா அது பண்ண முடியும். எங்க? இந்த இடத்துல பண்ணலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க, கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 விதமான பேராமீட்டரை நம்ம கொடுக்கணும். ஒன்னு ஃபைல் நேம், ரெண்டாவது மோடு, மூணாவது என்கோடிங். இந்த மோடு என்னப்பா? எஸ், ஓபன் பண்ணும் போதே இந்த ஃபைல் எதுக்காக நான் ஓபன் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் நான் சிஸ்டம்க்கு சொல்லணும். இல்ல அப்படின்னா அஃப்கோர்ஸ் டிஃபால்ட்டா ரீடுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஃபைல் அப்படிங்கிறது டேட்டாவை வச்சிருக்கக்கூடிய இடம். ஸோ இட் இஸ் வெரி ப்ரீசியஸ் அண்ட் டேட்டா லாஸ் ஆகக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி வேற யாரும் வந்து அன்ஆத்தரைஸ்டா எதுவுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நம்மளுக்கு இந்த இடத்தில் எஸ் டேட்டாவோட ஃபைல் நேம் வந்து agent.txt அண்ட் மோடு ஆக்சுவலா நானா கொடுத்தாலும் சரி டிஃபால்ட்டா இருக்கிறது ரீடு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் வி கேன் ஹேவ் கிவ் மோட் இஸ் ஈக்குவல் டு. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா என்கோடிங் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் இங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்கோடிங்ல 2 முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, இஃப் இட் இஸ் அ விண்டோஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே, அந்த என்கோடிங்கான கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா CP1252. அண்ட் அதே மாதிரி லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா UTF-8 அப்படின்னு இருக்கும்.
சரிங்களா? அண்ட் கவனிச்சுக்கோங்க, நான் விண்டோஸா இருந்து யூடிஎஃப்ல என்னால என்கோட் பண்ண முடியும். இல்ல லினக்ஸ் இருக்கிறவங்க விண்டோஸோட CP1252வால கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். எஸ், இட் இஸ் பாசிபிள். பட் ஆனா இந்த இடத்துல அதுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல என்கோடிங் நான் கொடுக்கலன்னு வைங்க, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். என்ன விஷயம் பண்ணியிருக்கேன்? agenda.txt அப்படிங்கிற விஷயம் ரீட் மோட்ல நான் எழுதியிருக்கேன். சரி, எடுத்துட்டேன். இப்போ எனக்கு எஃப்ல என்ன இருக்கும்? ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. எஃப்ல என்ன இருக்கும்? வாட் வி ஹேவ் இன் தி எஃப்? ஐடியா? என்ன அந்த ஐடியா? ஃபைல் இருக்கும். ஐ மீன் அஜன்கிற ஃபைல் இருக்கும் எஃப்ல. அது ரீட் மோட்ல ஓபன் ஆகும். ஓகே, அஜன்கிற ஃபைலு. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த அஜன்குள்ள நாம என்னதான் டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த ஃபைலோட கர்சர், அதாவது ஃபைலை ஹேண்டில் பண்ணக்கூடிய பாயிண்டர் இந்த எஃப்ல இருக்கும். ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க இந்த எஃப்ல என்ன இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் அ டெக்ஸ்ட் டேட்டா, அதுதான் டெக்ஸ்ட் ஐஓ ரேப்பர். அண்ட் என்னோட ஃபைல் நேம் என்ன? agenda.txt. எஸ், நான் இந்த இடத்துல கொடுத்தாலும் சரி கொடுக்கல அப்படின்னாலும் டிஃபால்ட் மோடு ஆர் ரீட் மோடு. அண்ட் என்கோடிங்ல என்ன வந்திருக்கு? CP1252. ஆக்சுவலாக நான் இதுக்காக தான் பர்பஸ்ஃபுல்லாக என்கோடிங் நான் இங்கே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, என்கோடிங் CP1252 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா எஸ், டிஃபால்ட்டா அது விண்டோஸோட சிஸ்டம் அதெல்லாம் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் எஸ், நான் இதே சேம் திங் UTF-8 அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் என்கோடிங் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் டுவர்ட்ஸ் த சிஸ்டமோட கான்ஃபிக்ல ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் கன்ஃபியூஷன் எதுவும் ஆக வேண்டாம். கைண்ட்லி இந்த கான்செப்டை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஓப்பன் டெக்ஸ்ட் பண்றேன்ப்பா. ஏதாவது நம்ம ரைட்ல பண்றோமோ ரீட்ல பண்றோமோ எல்லாமுமே இந்த மோட்ல தான் கொடுக்குறோம். சரி, வேற என்னென்ன மோட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? ரைட், ஓகே, அப் அண்ட் ரைட்டு அப் அண்ட் பார்த்தோம். சரி, ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ரீடு, ரைட்டு, அப் அண்ட், இது மூணுமே நம்மளுக்கான மெயின் கான்செப்ட். சரிங்களா? அண்ட் நம்ம இருக்கிறது டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதே சேம் திங் பைனரி ஃபைலாக நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் அதுலேயும் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ரீட் பைனரி, ரைட் பைனரி, அப் அண்ட் பைனரி அப்படிங்கிற விஷயத்த நாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, நான் ரீட்காக மட்டும் இல்லப்பா, மேபி எப்படி மேபி எனக்கு வந்து கொஞ்சம் ரைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, ஸோ இல்லைன்னா நான் ரைட் பண்ணிட்டு ரீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா எஸ், இங்க நாம ஸ்பெசிஃபை பண்றது R+W+A+. நான் ஒரு வேலைக்காக இல்லை, மேபி 1 or more ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த அப்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேன், ரைட் பண்ணிட்டு அப்புறமா பார்க்குறேன், இல்லை இப்போதைக்கு ரீட் பண்ணுறேன், மேபி ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை அப்பெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரியான விஷயம் திஸ் R+W+A+ நடக்கும். அப்போ வாட் அபவுட் பைனரி? பைனரி என்னது? RB + WB + AB +, அவ்வளோதான். அப்போ இவ்வளோதான் நம்மளுக்கு மோடு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு மோட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபியூவாக ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், ஓகே, தட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணு இன்கேஸ் அது கிரியேட் ஆகலை அப்படின்னா. அண்ட் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மோட் இல்லைன்னா பைனரி மோட். அப்படியே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் ஷோ யூ த கோட் அண்ட் ஹியர் இட் இஸ். ஸோ ஆர் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்மளுக்கு டிஃபால்ட்டில் இருக்கிற மோடு. அண்ட் டி, அஃப்கோர்ஸ் இதுவும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கிற டிஃபால்ட் மோட். பைனரிக்காக நாம் பி அப்படிங்கிறது எல்லா மோட்லேயும் நாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அண்ட் மெயின்லி இட் இஸ் ஃபார் இமேஜஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. இன் சச் எ கேஸ் இஃப் இட் இஸ் ஆல்ரெடி நாட் கிரியேட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ், இந்த இடத்துல இட் ஹேஸ் டு பி. அண்ட் எஸ், இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்பி ஃபார் பைனரி, R+RB+, WWB, W+WB+, AAB, A+AB+. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கமெண்ட்ஸ், தட் இஸ் மோடு. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு
டேட்டாவை ஓபன் பண்ணி பார்க்க போறோம். என்ன டேட்டாவை ஓபன் பண்ணி பார்க்க போறோம்? அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல அஜன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, இப்போ நான் வேற இன்னொரு ஃபைல் ஹேண்ட்லர் மூலமா ஓபன் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல அஜன் டாட் txt. ஓகே, அண்ட் இதை ரைட் மோட்ல கொண்டு வர்றேன். அண்ட் எஸ், இப்போ அந்த இடத்துல பிரிண்ட் f1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, print f1 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, yes, kindly just to see here, இந்த இடத்துல மோட் நம்மளுக்கு என்னவா இருக்கு? W. And this exact Wங்கிறது எதுக்காக? Yes, for what? ரைட் ஆப்ரேஷன். Right operation. Okay. And again, ஒரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். Kindly just observe, if you are making use of ரைட்டுக்காக நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா, எப்படி ரைட்டுக்காக ஓபன் பண்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எக்ஸாக்ட் ஃபைல்ல ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரைட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் இங்க ஓவர் ரைட் ஆயிடும். பழைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்ன ஆயிடும்? இட் would just goes off. பழைய டேட்டாவும் இருக்கணும், நம்ம கொடுக்குற டேட்டாவும் இங்க வரணும் அப்படின்னு சொன்னா, எஸ், அந்த இடத்துல யூ ஷுட் நாட் யூஸ் ரைட், அதுக்கு பதிலா அப்பெண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். கிளியருங்களா? எஸ் எஸ். அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நான் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு ஃபைல் ஹேண்ட்லர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ ரெண்டுமே ஒரே ஃபைலா இருந்தாலும் இந்த இடத்துல இது நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த f1 வந்து சுபம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ நான் ஓப்பன் பண்ணுறது ரீடில் பண்ணியிருக்கேன், சுபம் வந்து ரைட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், சுபம்க்கு ரைட் ஆக்சஸ் இருக்குது. அப்போ அவங்க எழுத எழுத அதுக்கப்புறமா நான் ரெஃப்ரெஷ் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ரீட் மோட்ல ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆக்சஸ் டு தட் ஃபைல் இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், ஃபைலை நாம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். எதுக்குப்பா க்ளோஸ் பண்ணணும்? எஸ், அஃப்கோர்ஸ் பின்னாடி அதுக்கான மெமரி அண்ட் சில ஆப்ரேஷன்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஏதாவது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி டுவர்ட்ஸ் த ஃபைல், மொபைலில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐகான், ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமா? திஸ் ஆப் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் அ லாங் டைம் வருமா? டு யூ வாண்ட் டு டெலீட் இட், அன்இன்ஸ்டால் இட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கீங்களா? எஸ் எஸ், பார்த்துருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. Yes, அண்ட் ma'am. அதே மாதிரி நாட் ஒன்லி ஆன் மொபைல், சிஸ்டம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதை ஓப்பன் பண்ண கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதை நீங்கள் அன்யூஸ்டாக ஒன்று இருக்குது, டு யூ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் இட்? இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, எஸ், இட் ஹேஸ் அண்ட் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ், நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெட்டர் இட் இஸ் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்படி க்ளோஸ் பண்ணணும்னா எப்படி க்ளோஸ் பண்ணணும்? நத்திங் மச் திங். இந்த இடத்துல நம்ம ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, எஃப்ஓ எஃப்1ஓ, இந்த பேரை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல நான் எஃப்ஐ மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன், எஃப் டாட் க்ளோஸ் அண்ட் அப்படியே ஒரு பெராந்தசிஸ், என்னாச்சு? எஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கர்சர் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணோம், ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணோம், ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணோம், ரெண்டு விஷயம். அதில் ஒரு ஃபைல் ஹேண்ட்லரை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ், வி ஹாவ் சம் அட்ரிபியூட்ஸ் இன் திஸ் ஃபைல். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயம். எப்போ ஃபைல் க்ளோஸ்டாக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, யாராவது எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெதர் இட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் வெதர் இட் இஸ் க்ளோஸ்டா இல்லையா அப்படின்னு பார்க்குற விஷயம் இந்த ஃபைல் டாட் க்ளோஸ்ட். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோடு, என்ன மோட்லப்பா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இல்லை வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ஃபைல், இது எல்லாமுமே எஸ் அட்ரிபியூட்ஸ். இப்போ நம்மளுக்கு 2 ஃபைல் ஹேண்ட்லர் இருந்துச்சு, எஸ்ஸா? என்னென்ன ஃபைல் ஹேண்ட்லர்? எஃப் இருந்துச்சு, அது க்ளோஸ்டா இல்லையா? க்ளோஸ்டா இல்லையா? க்ளோஸ்ட். க்ளோஸ்டு. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோமா? அப்படியே அதை கேட்டு பார்த்துருவோம், எப்பா நான் க்ளோஸ்டா இல்லையாப்பா? க்ளோஸ்டா இருக்கீங்க. வாட் அபவுட் F1? நாட் க்ளோஸ்ட். நாட் க்ளோஸ்டு, அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். சரி, இப்போ இங்கே பாருங்க, வாட் இஸ் த F1ஓட மோட் என்ன? ரைட். ரைட் மோட். F1ஓட அண்ட் அப்படியே F1ஓட வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபைல்?
agent.txt. ஸோ இந்த மூணு விஷயமும் நம்மளுக்கு ஜஸ்ட் டு நோ வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் பற்றியான தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். ஸோ க்ளோஸ்டா இல்லையா அப்படிங்கிறதும் அண்ட் என்ன மோடு அண்ட் வாட் இஸ் த நேம். ஸோ நவ் கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த இடத்துல ஃபைல் ஓப்பன் அண்ட் ஃபைல் க்ளோஸ்ல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, ma'am. எஸ், ஃபைல் ஓப்பன் அப்படிங்கிறது f is equal to அப்படின்னு சொல்லி ஓப்பன் அண்ட் அஃப்கோர்ஸ் we just give the name, mode and encoding. அண்ட் அதே க்ளோஸ் அப்படிங்கும்போது f டாட் க்ளோஸ் பேராந்தசிஸ். ரெண்டுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ நோ. shall we move on? yes. ஓகே, அடுத்த விஷயம் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நாம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். எஸ்ஸா? எஸ். Yes, ma'am. யூஸ்வலாக நாங்கள் ஏதாவது இஃப் வி ஜஸ்ட் ரைட் எனி ஃபைல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏன்னா ரைட்டிங் அப்படிங்கும்போது அது வெரி கான்சியஸ் பிகாஸ் யூ ஆர் அப்டேட்டிங் சம்திங், யூ ஹாவ் அ ரைட் ஆக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டேட்டாவை நம்மளால மாடிஃபை பண்ண முடியுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்பெல்லாம் ரைட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறனோ எழுதி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடு. நானா க்ளோஸ் பண்றனோ இல்லையோ நீ எழுதி முடிச்சுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி எழுதிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ அந்த ரைட் மோடுக்கு நாங்க மெயினா அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் இந்த இடத்துல ஃபைல் நேம் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எஃப் டாட் ரைட் அப்படின்னு நீங்க தாராளமா கொடுக்கலாம், இல்லைன்னு இல்லை. இங்க எப்படி ஓப்பன் இந்த இடத்துல க்ளோஸ் அப்படின்னு இருக்கோ நம்ம ரைட் மோடுக்கும் ரைட் அப்படிங்கிற மோடு என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட்டை நீங்க இங்க தாராளமா கொடுக்கலாம். ஆனா நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது ரைட் மோட் அண்ட் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. யூஸ்வலா நாம பார்க்குற மாதிரி ஓகே எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் இந்த இடத்துல agent டாட் txt இது அண்ட் ரைட் மோட் இப்படி தாராளமா ஓபன் பண்ணிட்டு எஃப் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹாய் டியர் ஆல் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுக்கோங்க. நான் ரைட் பண்ணிட்டேன் ஆனா இன்னும் நான் க்ளோஸ் பண்ணல. ரைட் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணல, கவனிச்சுக்கோங்க. ஸோ 11 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் சி ஹியர் எதில் நம்ம எழுதியிருக்கோம்? agent.txt-ல ஆமாவா? அந்த agent.txt நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன், நம்மளுக்கு இங்கே வரல. 1 செகண்ட். இதே சேம் திங் எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். 1 செகண்ட். அண்ட் இங்கே I just give a refresh. ஆயிடுச்சா? எஸ்ஸா? நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஃபைலை ஓப்பன் பண்ணோம், ரைட் பண்ணோம், திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டோம், ஆமாவா? எஸ். எஸ். ஆனா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, இந்த க்ளோஸ் இருக்கு, ஓகே, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸபிளா நாம திருப்பியும் இந்த இடத்துல மறக்காம க்ளோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல எஸ் நாங்க யூஸ்வலா எப்படி இன் சச் அ கேஸ் எனி ரைட்டிங் அ ஃபைல், அதுவும் மெயினா இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்க யூஸ் பண்ற விஷயம் எப்படின்னா வித் ஓப்பன். அது என்ன வித் ஓப்பன்? எஸ், வித் இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் ஓப்பன் அப்படிங்கும்போது எஸ் agent டாட் txt அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துல இட் இஸ் ரைட் மோட். அண்ட் கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல இஃப் யூ வாண்ட் எஸ் என்கோடிங் தாராளமாக நீங்க கொடுக்கலாம். என்கோடிங் கொடுக்கல அப்படின்னாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தட் இஸ் அன் ஆப்ஷனல். அண்ட் இங்க
ஃபைல் ஹேண்ட்லர் நம்ம ஒன்று கொடுக்கணும்ல. ப்ரீவியஸா நம்ம இங்க என்ன பண்ணோம், எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா. இப்போ அத இந்த இடத்துல ஆஸ் எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஹேண்ட்லர். இதோட முடிஞ்சா இல்ல, இங்கதான் மெயினான விஷயமே. கோலன் கொடுத்து என்டர் கொடுத்தா என்னென்னலாம் நான் ரைட் பண்ணணும்னு நினைச்சனோ அது எல்லாமுமே இதுக்கு கீழே, எப்படி இதுக்கு கீழே நம்மளுக்கு பிளாக்கிங் ஸ்டேட்ஸா இதுக்கு கீழே நம்மளுக்கு வரும். அண்ட் எஸ், அந்த பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு ரைட் ஆகும். அண்ட் அதே சமயத்துல எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த F2 ஹேண்ட்லர் க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த இடத்துல எத்தனை எத்தனை இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ஓப்பன் அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தேன். அண்ட் இதுக்கு F2 அப்படிங்கிற ஃபைல் ஹேண்ட்லரை கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ கவனிச்சுக்கோங்க. F2 டாட் ரைட் என்ன ரைட் பண்ண போறேன், ஆல் ஆர் வெல்கம் டு அவர் நியூ இயர் செலிப்ரேஷன். ஓகே, இந்த எக்ஸாக்ட் விஷயத்த நான் டெக்ஸ்டா எழுதுறேன் ஒரு லைன்ல. சரியா, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கு அப்புறமா ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கு அப்புறமா ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஒன்று, இந்த ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட், இப்படி இங்க ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட் இங்க என்னவா இருக்கும், அப்டேட் என்னவா இருக்கும், அது ரிமூவ் ஆகி இது அப்டேட் ஆயிடும். அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லணும், ஓவர் ரைட். எக்ஸாக்ட்லி, ஓவர் ரிட்டன். ஓகே, ஓவர் ஸோ ரிட்டன். அதை வந்து இது ஓவர் ரைட் பண்ணிடும், அதுல இருக்கிறது நம்மளுக்கு போயிடும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஓவர் ரைட் ஆயிடும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம இங்க எங்கேயாவது க்ளோஸ் கொடுத்துருக்கோமா, இங்க எங்கேயாவது நோ. க்ளோஸ் கொடுத்துருக்கோமா, நோ. சரி, அந்த க்ளோஸும் இந்த இடத்துல தானாவே ஃபோர்ஸ்ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிற விஷயத்தை செக் பண்ணிடுவோம். வாட் இஸ் மை F2, வெதர் F2 இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட். இங்க நம்மளுக்கு என்ன வரும், ட்ரூ வரும். சாரி, F2, சாரி, எஃப்எஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ F2 பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு. எஸ், ஏன்னா நாம F2 இங்க ஓபன் பண்ணோம் அண்ட் வித் ஓபன் கொடுத்ததுனால F2 க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா. ஸோ இந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கவனிங்க. ஆல் ஆர் வெல்கம் டு அவர் நியூ இயர் செலிப்ரேஷன். அங்கே மேலே முன்னாடி இருந்த கண்டென்ட் என்னவாயிடுச்சு, விட்சு. காட் இட். இப்போ முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. என்னோட கர்சர் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இடத்துல இருக்கும். எங்க இருக்கும், செலிப்ரேஷனுக்கு அப்புறமா இருக்கும். இப்போ நான் திருப்பியும் ரைட் அப்படின்னு எழுதினேன் அப்படின்னா என்ன ஆகும், ஒட்டுமொத்தமா திருப்பியும் ஓவர் ரைட் ஆகும். இல்லப்பா, எனக்கு இந்த டைமும் ரைட் பண்ணி எனக்கு அதை ஓவர் ரைட் பண்ணி அதை திருப்பி திருப்பியும் போக வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன பண்ணலாம், அப்பெண்ட் பண்ணலாமா, அப்பெண்ட் பண்ணலாமா. சரி, ஓகே, அப்பெண்ட் கொடுக்க போறேன். ஸோ இந்த இடத்தில் அப்பெண்ட் கொடுக்க போறேன். ஆனா எனக்கு தான் முன்னாடியே ஒரு விஷயம் தெரியுமே. ஸோ என்னது, என்னோட கர்சர் இங்க இருக்கும். அப்ப நான் நியூவா இங்க எழுதணும் அப்படின்னா ஒன்று நியூ லைன் போய் எழுதணும், இல்லைன்னா நான் இங்க போட்டேன் அப்படின்னா இங்க இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகும். சரியா, ஸோ எஸ், அது ரெண்டுமே இருக்கட்டும். இப்போ எனக்கு எங்க ஆகும், இந்த இடத்துல எனக்கு கர்சர் இங்க இருக்கு. இப்போ இதே நான் கொடுத்தேன் அப்படின்னா எங்க இருந்து வரும், இங்க இருந்து தான் கண்டினியூ ஆகும். ஆமா தானே, ஓகே, அதை கண்ணில் பார்த்துடலாம். ஸோ எஸ், லெட் ஐ ஜஸ்ட் கிவ் சம்திங். இது ஒரு லைன், ரெண்டாவது லைன். ஆனா ரெண்டாவது லைன் நான் எங்கேயாவது கொடுத்துருக்கேனா, இல்ல. சும்மா சும்மா ரைட்டுன்னா மட்டும் ரெண்டாவது லைன் ஆயிடாது. இந்த இடத்துல ஸ்லாஷ் என், அது என்ன ஸ்லாஷ் என், ஆக்சுவலா இது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ் லைக் அ நியூ லைன். ஸோ இதுக்கப்புறமா ஒரு நியூ லைன் கொண்டு வாப்பா, நீ நியூ லைன்ல எதுவா இருந்தாலும் எழுதிருக்க. ஓகே, this year we are going to upskill ourselves
ஓகே, இங்கேயும் ஸ்லாஷ் n கொடுக்கல. எகெயின் நான் இங்க ஒரு நியூ லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது மூணாவது. ஸோ இந்த இடத்தில் எகெயின் ரைட். ஓகே, என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம்? ஓகே, அமேசிங் லேர்னிங். ஓகே, இப்போ கவனிங்க. அமேசிங் லேர்னிங்க்கு அப்புறமா நான் எந்த ஒரு ஸ்லாஷனும் கொடுக்கல. அப்போ என்னோட கர்சர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இங்க இதை நான் ஏன்னு கொடுக்குறேன். அப்போ ஏங்கிறது என்ன அர்த்தம்? அப்பன் என்ன அர்த்தம்? அப்பண்ட். அப்பண்ட் இப்போ எங்க ஆக போகுது? ஞாபகத்துல அஜன் வச்சுக்கோங்க. ஃபைல் செலப்ரேஷனுக்கு அப்புறமா இங்க நியூ இருந்து லைன். அப்படியே அப்பண்ட் ஆக போகுது. சரியா? பாத்துடலாமா? ஓகே, இதை ஓகே நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஃபைல போயிட்டு ரெஃப்ரெஷும் பண்ணிட்டேன். கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். செலப்ரேஷனுக்கு அப்புறமா உடனே அப்படியே ஹாப்பி ஆஃப்டர்நூன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திஸ் இயர், இது எல்லாமே அடுத்த லைனுக்கு நம்மளுக்கு எங்க வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ திருப்பியும் இதே சேம் லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஆனா என்ன வச்சு பண்ண போறேன்? லாஸ்டா இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் என்ன கொடுத்து பண்ண போறேன். ஏன்? என்னோட கர்சர் நெக்ஸ்ட் லைன்ல போய் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா கர்சர் நியூ லைன். எனக்கு கர்சர் நியூ லைன்ல வந்து நிக்குது. அண்ட் அதே பார்த்துக்கோங்க, அமேசிங் லேர்னிங்க்கு அப்புறமா அப்படியே ஹாப்பி ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டே நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வருது. இஸ் இட் கிளியர்? மேம். எஸ்ஸா? எஸ்ஸா? எஸ் மேம். மேம் Yes, ஒரு ma'am. ஜஸ்ட் கொஸ்டின் மேடம். சொல்லுங்க ஹென்றி. செலிப்ரேஷனுக்கு அப்புறம் எதுக்கு ஸ்பேஸ் வரல வந்து? ஏன்னா அதுக்கு கர்சர் எனக்கு செலிப்ரேஷனுக்கு அப்புறமாவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேர்னிங்க்கு அப்புறமாவும் என்னோட கர்சர் நின்றுட்டு இருந்துச்சு. திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு கேரக்டரை தூக்கி போட்டேன். என்ன? இந்த ஹாப்பி அப்படிங்கிற விஷயத்த போட்டேன். அதனால செலிப்ரேஷனுக்கு அப்புறமாவும் இந்த செலிப்ரேஷனுக்கு அப்புறமாவும் இந்த ஹாப்பிக்கு நான் முன்னாடியும் எந்த ஒரு இடத்துலயும் ஸ்பேஸ் இல்லை. இப்போ நம்ம ஸ்பேஸ் வேணும், என்ன செய்யணும் மேடம் அதுக்கு? ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கும் போதே இங்க ஸ்பேஸ் வச்சு கொடுத்துருந்துருக்கணும். ஆர் எல்ஸ் இப்போ நம்ம புதுசா ரைட் பண்ணணும், ஓவர் ரைட் ஆக. ஓகே ஹென்றி கிளியர்? ஓகே மேம். ஓகே, சுபம் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்களா? நோ இல்லையா? ஓகே, சரி. இத போய் கரெக்ஷன் பண்ண முடியாதுல்ல மேம்? இதை கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபைல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஒரு ஃபைலு நான் ரீட் பண்றதுக்கோ ரைட் பண்றதுக்கோ அப்பன் பண்றதுக்கோ மட்டும்தான் நம்மளுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படியே ரைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? திருப்பி எழுதியிருக்கிறத போய் ஓவர் ரைட் பண்ணணும். அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வி ஆர் ஹியர் இன் அ ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது இட் இஸ் அன் இம்யூட்டபிள். திருப்பியும் ஓவர் ரைட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை நடக்கும். எஸ், அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே. ஓகே, இப்போ எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் மேம், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் டாட் ஓப்பன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் F2ன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபைலுக்கு நிறைய ஃபைல் ஹேண்ட்லர்ஸ் ஹேண்ட்லர் இருக்கலாம். வச்சிருக்கலாம். இப்போ அதுதான் நான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரீட் ஆக்சஸ் மட்டும் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆக்சஸ் இருக்கு. அதே சுபம்க்கு பாத்தீங்கன்னா அப் அண்ட் ஆக்சஸ் இருக்குன்னு வைங்களேன். அப்போ நான் என்னதான் நீங்க எழுதினாலும் அதை மட்டும்தான் என்னால ரீட் பண்ண முடியும். ஆனா நீங்க ரைட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிறத நீங்க என்ன பண்றீங்க? ஓவர் ரைட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா சுபம்னால ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அப்படியே வச்சிருக்கவும் முடியும், புதுசா ஒரு டேட்டாவை இன்க்ளூட் பண்ணவும் முடியும். ஆனா இதுல யாரு ஹையர் ப்ரையாரிட்டி? அப்பெண்ட். அப்பெண்டா? நோ, ரைட். ஏன்னா அப்பெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளியரா? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், கொஞ்சம் கவனிங்க, கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் ஃபைல்ல உங்களுக்கு ரைட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா? சுபம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ரீடு. அஃப்கோர்ஸ் ரீடு ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்துச்சுன்னா நான் ரீட் பண்ண போறேன், இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, அப்பெண்ட் அப்படின்னு இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் see here, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி?
அதுல கையே வைக்க முடியாது. என்ன நான் எழுதுறத கீழே போய் ஆட் அப் பண்ண முடியும், அவ்வளவுதான். எஸ்ஸா? ஆனா வாட் ஹேப்பன் டுவர்ட்ஸ் த ரைட்டு? ஒட்டு மொத்தமா டேட்டாவையே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ டேட்டா நம்மளுக்கு வந்து நம்ம ரைட் அப்படின்னு எழுதும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். காட் இட் ஸ்வேதா? ஓகே மேம். ஓகேவா? சரி, ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்தில் அடுத்த விஷயமா நாம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடு. ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, எப்படி நாம ரைட் பண்ணினோமோ, எப்படி நாம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணினோமோ, எஸ் அதே மாதிரி தான் இந்த ரீடுக்கும் we are going to open it in a read mode. அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நாம ரீட் மோடுன்னு கொடுக்கல அப்படின்னாலும், எப்படி ரீட் மோட் அப்படின்னு நான் கொடுக்கல அப்படின்னாலும் அது டிஃபால்ட்டா ரீட் மோடு தான். ஓகேங்களா? அண்ட் அதையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் திருப்பியும் F3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓப்பன். ஓகே. அண்ட் ஆல்ரெடி இருக்கிறது என்னது? agen.txt. ஓகே. நான் இங்க மோட் எதுவுமே கொடுக்கல. இப்போ கவனிங்க, வாட் இஸ் த மோட் ஆஃப் திஸ்? F3 ஓட மோட் என்னவா இருக்கும்? ரீட். ரீடு. ஏன்னா டிஃபால்ட்டா ரீடு தான். ஓகேங்களா? சரி, இப்போ ரீட் பண்ணிட்டேன். ஆனா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, நான் ரீட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா இல்ல. ஜஸ்ட் agen.txtக்கு, அதாவது என்ன, இந்த எக்ஸாக்ட் ஒரு ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலுக்கான பாயிண்டரை நான் F1 F2 F3 அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப இந்த F1ல என்ன இருக்கும்? இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட். இதுல என்ன கண்டென்ட் இருக்கு? எக்கச்சக்கமா இருக்குப்பா, உங்களுக்கு என்ன அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல எக்கச்சக்கமான கண்டென்ட், ஒரு பேஜ், 2 பேஜ், 50 பேஜஸ், எந்த அளவுக்கோ ஒரு கண்டென்ட் இதுல இருக்கு. அது டெக்ஸ்ட் டாக்குமெண்டா இருக்கு. அண்ட் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹேண்ட்லர் F1, அந்த பாயிண்டர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க இருந்து தான் நான் ரீட் பண்ணணும். டைரக்டா இந்த ஃபைல்ல இருந்து என்னால ரீட் பண்ண முடியாது. ஒரு ஹேண்டிலர் மூலமா தான் கர்சர் பை கர்சரா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக முடியும். ஸோ அப்படி போகிறதுக்கு கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இங்க நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் அப்சர்வ், சும்மா ஒரு டெக்ஸ்ட்னு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதை f.readன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் தட் txt. அப்படியே கொஞ்சம் கவனிங்க, நம்மளுக்கு இந்த ஃபைல்குள்ள என்ன இருந்துச்சு? 1 2 3 4 5 அண்ட் 6th ஒன் எம்டி. எப்படி 6th ஒன் எம்டி லைனா இருக்கு. அதை இங்க இருக்கான்னு பாத்துடலாம். ஸோ எஸ், வாட் ஹேப்பன்? ஓ, நான் இன்னும் ஓப்பனே பண்ணல, சாரி. க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையே, சாரி, F3. ஓகே. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எம்டி லைனும் சேர்த்து அழகா நம்மளுக்கு வந்திருக்கு. காட் இட்? காட் இட்? எஸ் மேம். இப்போ முக்கியமான விஷயமே இப்பதான், இந்த ஃபைல் ஓப்பன்ல இருக்கா, ரீட்ல இது க்ளோஸ்ல இருக்கா? ஓப்பன். ஓப்பன்ல தான் இருக்கு. எஸ்ஸா? ஸோ எஸ். என்னோட கர்சர் இப்போ எங்க இருக்கும்? என்னோட 6th கர்சர் லைன். 6th லைன்ல இருக்கும். இப்போ நான் ரீடுன்னு கொடுத்தா எனக்கு ரீட் பண்ண ஏதாவது கண்டென்ட் இருக்கா? இருக்காது. இருக்காது. ஏன்னா என்னோட கர்சர் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல எனக்கு ரீட் பண்ண ஒண்ணுமே இல்லை. சரி, இத வேற விதமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, see kindly just observe. first of all நான் இத இப்ப க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஓபன் பண்ணிக்கிறேன். அதே சேம் ஹேண்ட்லர் கொடுங்க, இல்ல வேற ஏதாவது ஹேண்ட்லர் நேம் கொடுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரி, இந்த இடத்துல ரீடு. திருப்பி நான் இங்க ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கிறேன். கைண்ட்லி ஜஸ்ட் see here, mode is equal to r, mode is equal to w அப்படின்னு எல்லா டைமும் இந்த mode is equal to கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆர்ஓ டபிள்யூஓ ஏஓ அந்த மாதிரி நீங்க கொடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம். இப்போ நாம ஃபைலை ஓபன் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் என்னோட கண்டிஷன் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, F3 மூலமா நான் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை?
கண்டென்ட். எந்த கண்டென்ட்? agen.txt ஃபுல்லுமேவா? அதாவது இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் ரீடிங் இட் ஃபுல்லி. ஃபுல் கண்டென்ட்டும் எனக்கு இங்க ரீட் ஆகிற மாதிரியான விஷயம். ஆனா நான் இதை பண்ண போறது இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதை பண்ணியாச்சு. எங்க பண்ணிட்டோம்? இந்தோ ப்ரீவியஸா இந்த இடத்துல ரீட் அப்படின்னு கொடுத்து நாம இந்த இடத்துல பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ் மட்டும் ஓபன் பண்ணுப்பா. எப்படி? 8 கேரக்டர்ஸ் மட்டும் ஓபன் பண்ண. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆல் ஒரு ஸ்பேஸ் ஆர் ஒரு ஸ்பேஸ். அப்ப டோட்டலா 8 கேரக்டர்ஸ் ஆயிடுச்சா? இப்போ என்னோட கர்சர் எங்க இருக்கும்? 8th கேரக்டர்ல இருக்கு. இப்ப திருப்பியும் இன்னொரு நிமிஷம் பாருங்க. நான் இங்க 8 இல்ல, வேற ஏதாவது ஒரு நம்பர், வேற ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 15 போடட்டுமா? இல்ல 18 போடுறேன். 18 போடுறேன். இப்போ பாருங்க கர்சர் எங்க நிக்குது? அதாவது ஆல் ஆர்க்கு அப்புறமா இந்த இடத்துல நிக்குது. ஓகேங்களா? அப்போ இங்க நிக்குது. அப்படிங்கும்போது இதுக்கப்புறமா வெல்கம்ல இருந்து எனக்கு 18 கேரக்டர்ஸ் ரீட் ஆக போகுது. பாருங்களேன் எப்படி இருக்கு. So this is how reading process happen. இப்ப சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மேம் ஒன்ஸ் அது ரீட் பண்ணிடுச்சுன்னா திரும்ப நம்மளால அதை மறுபடியும் ரீட்னு கமெண்ட் கொடுக்க பண்ண முடியாது. முடியும், பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் இந்த ரீடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்மளோட கர்சர் 1 by 1 மூவ் ஆயிட்டே இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. நம்ம லாஸ்ட்ல அந்த 18 சொல்லி இது பண்ணீங்க, அதுல இருந்து கொஞ்சம் அது read மட்டும் பண்ணி- ஓகே. எஸ், ஐ ஜஸ்ட் ரிப்பீட்டட். இப்போ ஆக்சுவலா ஹென்றி நம்ம இப்போ என்ன பண்ணினோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணுவோமா? ம்ஹும். ஓகே, இந்த ஃபைலை ஓபன் பண்ணோம். இந்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அஜந்தா அப்படின்னு இருக்கு, தேவி அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபைலுக்கு ஒரு பாயிண்டர் கொடுத்தேன். என்ன பாயிண்டரு? ஃபைல் ஹேண்ட்லர் F4 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபைல் ஹேண்ட்லர் அப்படிங்கும்போது ஓப்பன், அப்புறம் இந்த ஃபைல் நேம்க்கு வந்து ஏஜேன்னு வச்சுப்போமே, aj.txt. ஸோ இது aj.txt அப்படின்னு கொடுத்துட்டு ரீட் மோட்ல கொடுத்துட்டேன். சரியா? இப்போ என்னோட ஃபைல் ஹேண்ட்லர்ல வந்து பாத்தீங்கன்னா F4ன்னு இருக்கும். இப்போ F4.read 3 அப்படின்னு கொடுக்குறேன். எப்படி? ரீட் 3ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகும்னா AJA மட்டும் ரீட் ஆகும். என்னோட கர்சர் இங்க வந்து நிற்கும். எனக்கு டிஸ்பிளேல என்ன வரும்? AJA. ஓகே. கர்சர் எங்க நிக்குது? AJAக்கு அப்புறமா நிக்குது. இப்ப திருப்பியும் F4.read 3ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? NTH அடுத்த லைன் எனக்கு ரீட் ஆகும். அப்பயும் நான் இந்த இடத்துல 3 தான் கொடுத்துருக்கேன், அதனாலதான் NTH. இப்ப திருப்பியும் இதே 3 கொடுக்குறேன். என்ன ஆகும்? ஆக்சுவலா பாருங்க, இந்த இடத்துல NTHA அடுத்த லைன், அதுக்கப்புறமா தான் தேவி. அப்ப எனக்கு என்ன வரும்? இந்த A, இந்த நெக்ஸ்ட் லைன், அப்புறமா D. ஆமா, என்டருக்கும் சேர்த்து ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இங்கே வரும். Got it? இல்ல மேம். கிளியர் ஆகுதுங்களா? கிளியர் ஆகுதுங்களா? இல்ல மேம். இல்ல, நானே இப்போ ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபன் பண்ணுங்க, தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ஃபினிஷ் யுவர் டாக்குமெண்ட் ரீடிங் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, எஸ், இந்த இடத்துல நாம ஏதாவது ரீட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருந்தோம்னா நம்ம கர்சர் இங்கேயே தான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இட் வுட் பி ஸ்டில் இன் ஓபன். அதனால நம்மளுக்கு பேக் எண்ட்ல என்ன ஆகும்? மெமரியோட பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும். கார்பேஜ் கலெக்ஷன்ல நம்மளுக்கு இது ஆட் ஆன்ல இருந்துகிட்டே இருக்கும். எப்பா இங்க ஒரு ஃபைல் ஓப்பன்ல இருக்கு, ஓப்பன்ல இருக்கு, ஓப்பன்ல இருக்கு, அண்ட் அதே மாதிரி என்னோட கர்சர் இந்த இடத்துல ரீட் ஆகி அப்படியே நிக்குது. ஸோ ஹவு லாங் இட் ஜஸ்ட் மேக்ஸ், அது ஒரு பிரச்சனை தானே இல்லையா? ஸோ அதனாலதான் எப்பயுமே நீங்க ஃபைலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்னேன். இப்போ ரெண்டாவதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங். இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை ஓபன் பண்றோம். இந்த இடத்துல எனக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. அதே சேம் திங் திருப்பியும் எழுதுறேன், அஜந்தா அப்படின்னு எனக்கு இங்க இருக்கு.
தேவின்னு 2வது லைன்ல இருக்கு. நான் இப்போ இந்த ஃபைல் ஹேண்ட்லர் f4 டாட் ரீட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ரீட் ஆகும்? ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் ரீட் ஆகும். எஸ்ஸா ஹென்றி, இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது புரிஞ்சுட்டு மேடம் இது. இப்போ என்னோட கர்சர் இங்க நிக்கும். இப்போ மறுபடியும் நான் ஃபைல் ரீட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வராது. என்னோட கர்சர் எங்க நின்னுட்டு இருக்கோ அங்க இருந்து தான் எனக்கு ரீட் ஆகும். எஸ்ஸா? ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட். ஸோ இப்போ திருப்பி 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 நீங்க ரீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு மூவ் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வரைக்கும்? டில் இட் ரீச் எண்டு. சரி, எண்டு ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்கேயே தான் நிற்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ரீட் பண்ணாங்க தான் ஒண்ணுமே இல்லையே. ஓகேங்களா? அதுதான் இங்க நாம பார்த்தோம். அண்ட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஹியர். அதாவது ஃபுல்லுமே ரீட் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட்டை நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ரீட் பண்ணுன்னு கேட்டா அங்க ஒண்ணுமே இல்லப்பா, நான் ரீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே இங்க எண்டு வரைக்கும் எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு இங்க எண்டு வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு அங்க ரீட் பண்ண ஒண்ணுமே இல்லை. அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 கேரக்டரை ரீட் பண்ணோம். அடுத்து திருப்பி 18 கேரக்டரை ரீட் பண்ணோம். இப்போ நம்மளோட கர்சர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஹென்றி, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். வெல்கம் டு அவர் நியூ அப்படின்னு போட்டேன். இதுக்கப்புறமா நம்மளுக்கு அடுத்து என்ன வரும்? எந்த லைன் மேடம்? பேக்ல கொஞ்சம் போங்க ப்ளீஸ். ரீட் 18 கேட்டீங்க. 18. ஸோ வெல்கம் டு அவர் நியூ அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறமா கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூக்கு அப்புறமா, ஏன்னா இந்த ஒரு ஸ்பேஸும் நம்மளுக்கு சேர்த்து வரும். ஓகே. ஸ்பேஸ் இயர் ஸ்பேஸ் அதுக்கப்புறமா செலிப்ரேஷன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல f3 டாட் ரீட் ஒரு 10 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரும்? ஒரு ஸ்பேஸ், கவனிச்சுக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் இயர் ஸ்பேஸ் அதுக்கப்புறமா கண்டினியூஸ். இப்ப செலிக்கு அப்புறமா என்னோட கர்சர் எங்க இருக்கும்? இந்த சிஇஎல்இக்கு அப்புறமா இந்த இடத்துல எனக்கு கர்சர் நிக்குது. ஓகே ஓகேங்களா? இப்படியே தான் ரீட் ஆயிட்டே போகும். சோ டில் எது வரைக்கும்? டில் நீங்க க்ளோஸ் பண்றது வரைக்கும். ஒன்னு க்ளோஸ் பண்றது வரைக்கும், இல்லனா எண்ட் ஆஃப் த ஃபைல் நம்மளுக்கு போகிற வரைக்கும். சரி, இப்போ ஸ்வேதா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ப்ரீவியஸா போக வாய்ப்பு இருக்கா? திருப்பியும் கர்சர் அங்க எங்கேயாவது மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கா? எஸ். அந்த எக்ஸாக்ட் விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் பொசிஷனை நம்ம மூலமா நாமளே ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். எங்க கொண்டு போகலாம்? எஸ், அது நம்ம கிட்ட 2 முக்கியமான கண்டிஷன்ஸ்க்கு சொல்லுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் சீக் அப்படிங்கிற ஒரு மெத்தட். இந்த டெல் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்ப கரண்ட்ல நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லும் டெல் அப்படிங்கிறது. அதே சீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி ஜஸ்ட் மூவ் த கர்சர் டு திஸ் பொசிஷன். அதாவது இந்த பொசிஷனுக்கு இந்த சீக், அதாவது என்னோட கர்சரை இந்த இதில் மூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கு. சரி, இப்போ டெல்லு கிட்ட கேட்போம் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 8, அதுக்கப்புறமா ஒரு 18, அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 8. இப்போ எந்த பொசிஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 36. 36. 36 35. 35. 8 18 10. ஓகே, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதையும் பார்த்துருவோம். என்ன ஹேண்ட்லர்? ஃபைல் ஹேண்ட்லர் f3. ஓகே, ஸோ f3 டாட் டெல்லுன்னு கேட்குறோம். அப்படியே பாருங்க 36th பொசிஷன்ல இருக்கு. கிளியரா? எஸ் 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 எஸ். சரி, இப்போ எனக்கு 36th பொசிஷன் வேண்டாம். வேற ஏதாவது ஒரு பொசிஷன், அதாவது முன்னாடியோ சரி பின்னாடியோ சரி, வேற ஏதாவது பொசிஷனுக்கு என்னோட கர்சரை மூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எனக்கு சரி, இப்போ இந்த இடத்துல f3 டாட் சரி சீக்குன்னு போட்டுட்டு நான் 0கே போறேன்ப்பா. எப்படி? 0கே போறேன். ஸோ இப்போ 0க்கு மூவ் ஆயிடுச்சான்னு கேட்டா மூவ் ஆயிடுச்சு. இப்போ f3 ஓட பொசிஷன் எங்க இருக்கு? எங்க இருக்கு? 0. 0ல இருக்கு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here. இப்போ f3 டாட் ரீடுன்னு கொடுத்து ஒரு 10 கேரக்டர்ஸ் கேட்குறேன். எங்கிருந்து எனக்கு ரீட் ஆகும்? ஸ்டார்டிங்ல ஆல் ஆர் வெல்கம் அப்படின்னு இந்த இடத்துல இங்க வரும். அப்படியே பாருங்க, பார்த்துருவோம். வந்துருச்சா? திஸ் இஸ் ஹவு
எப்படி? ஸோ அகெயின் அப்படி கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் திருப்பியும் இங்க ஒரு விஷயத்த சம்மரைஸ் பண்றேன். ஸோ எஸ், நம்ம ஃபைல் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் எக்ஸாக்டா அந்த ஃபைல்ல மெயினா 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று டெக்ஸ்ட், இன்னொன்று பைனரி. அண்ட் டிஃபால்ட்டா எப்பயுமே டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் பைனரி, எஸ், இட் இஸ் மெயின்லி ஃபார் இமேஜஸ். அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபைல நாம 4 முக்கியமான விதத்துல we would just operate it. ஒன்று ஃபைல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரைட்டோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எஸ் யூ கேன் ஜஸ்ட் அப்பெண்ட் டு, இல்ல இதே செப்பரேட்டா அப்படின்னாலும் சரி. ஓகே, 5 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, ஓப்பன் அப்படிங்கும்போது எஸ் யூ ஹாவ் டு கிவ் த நேம் ஆஃப் த ஃபைல் அண்ட் இந்த இடத்துல மோட் ஆஃப் த ஃபைல். ஸோ இந்த எக்ஸாக்ட் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி ரீடு, ரைட், அப்பெண்ட். அண்ட் நாட் ஓன்லி ஹியர், டெக்ஸ்ட் ஃபைலா இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் ஆஃப் ரீட், ரைட் அண்ட் அப்பெண்ட். இதுவே பைனரி ஃபைலா இருந்துச்சுன்னா ஆர்பி, டபிள்யூபி அண்ட் ஏபி. And not only here, you can also use some other functionalities as like added functionalities அப்படின்னு சொல்லி R plus W plus A plus, and அதே மாதிரி பைனரி ஃபைலுக்கு RB plus W plus and AB plus. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் மோட். சரி, இப்போ இந்த மோட்ல எடுத்தோம்பா, ஓபன் பண்ணோம்பா, இதுக்கப்புறமா என்ன விஷயம்? எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, தட் இஸ் ஃபைல ஓபன் பண்றது. அண்ட் கவனிச்சுக்கோங்க, ஃபைல நம்ம ஓபன் பண்றோம் அப்படிங்கும்போது ஓபன் பண்ணும்போதே என்ன மோடுங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆர்எல்ஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டீங்கன்னா ரீட் மோட் டிஃபால்ட்டா வரும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி எப்பயுமே ஒரு ஃபைலை ஓபன் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் பின்னாடி கார்பேஜ் கலெக்ஷனுக்கான இது ஆக்டிவ்லயே இருக்கும். ஸோ எஸ், ஃபைல் ஓபன் அப்படிங்கிறது பண்ணதுக்கு அப்புறமா எனி ஆப்ரேஷன்ஸ் ரீட் ஆர் ரைட் ஆர் அப்பெண்ட் ஏதாவது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபைலு க்ளோஸ்ன்னு கொடுக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பெராந்தசிஸ் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வெறும் க்ளோஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அண்ட் அதே சமயத்தில் க்ளோஸ்டு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எஸ், இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ரிட்டர்ன்ஸ் இன் பூலியன் வெதர் இட் இஸ் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறது. அண்ட் இங்கே ஆடடா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு எத்தனை ஃபைல் ஹேண்ட்லர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மோடும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் மோட்ஸும் இருக்கலாம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல எப்பயுமே ஃபைல் அதோட ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக க்ளோஸ்னு கொடுத்து அந்த ஃபைல் ஹேண்ட்லரை க்ளோஸ் பண்ணிடுங்க. Now coming back to the right, so இந்த இடத்துல என்னோட சஜஷன் எப்பயுமே ரைட் பண்ணும்போது வித் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரியும் as ஃபைல் ஹேண்ட்லரை பேக் சைட்லையும் கொடுத்து நீங்க என்னென்னலாம் ரைட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை இந்த ஃபைல் ஹேண்ட்லர் வித் ரைட் ஆஃப் அந்த ஆப்ரேஷனை கொடுத்து ரைட் பண்ண பாருங்க. அண்ட் கவனிச்சுக்கோங்க, இங்க நீங்க ரைட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல்ல என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? ஃபைல் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸா? எக்ஸ், ஓகே, நீங்க வித் ஓப்பன்ல கான்சியஸ் இருக்கு. ஸோ எஸ், வித் ஓப்பன் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணி முடிச்சாலும் இட் வுட் ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ். ஓகே, என்னோட கொஷின் என்னன்னா இந்த இடத்துல நான் ஃபைல் ரைட்னு கொடுக்குறேன், அப்போ ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓவர்ரைட். எக்ஸாக்ட்லி, ஸோ இட் ஓவர் ரைட்ஸ். ஸோ எஸ், திருப்பி நான் சொல்ற விஷயம் அதுதான். அஃப்கோர்ஸ் கொஷினை லிசன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்டர்வியூல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு சில பேரெல்லாம் ஒரு இன்டர்வியூலாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு புரியல அப்படின்னா would you explain it again அப்படின்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண வருவார். ஒரு சில இன்டர்வியூரெல்லாம் நானே 2-3 இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். வென் ஐ எம் ஜஸ்ட் ப்ரீவியஸ்லி நானே என்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எங்கேயாவது இன்டர்வியூ போனோன்னா ஒரு 2-3 இடத்துல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி சொன்னா அப்படின்னா அது வந்து கேட்கும் போதே ஒழுங்கா நீ கவனிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி
சொன்னது உண்டு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் லிசன் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் த ஒன். ஏன்னா அந்த கொஷினை நாம லிசன் பண்ணிட்டோம்னா, இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு முக்கியமான சொல்லணும். ஏன்னா ஃப்ரெஷர் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஷின் பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, எப்படி பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு மைண்ட்ல வந்து அந்த கொஷினுக்காக இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆன்சர் தோண ஆரம்பிச்சிடும். யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இது நார்மலி கொஷினுக்காக, இன்டர்வியூக்காக மட்டும் இல்லை. ஈவன் நம்ம ரெகுலராக யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கோம், ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட மைண்ட் என்ன போயிடும், அதோட கண்டென்ட் தேடி ஆன்சருக்கு போயிடும். போயிடும். அஃப்கோர்ஸ் அது எஸ், அஃப்கோர்ஸ் எஸ். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து அடுத்தடுத்து நம்ம ப்ராக்டிஸ், லிசனிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா பெட்டர் ஆயிடும். ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். எஸ். ஸோ இந்த இடத்துல கம்மிங் பேக் ஹியர், ஸோ F2 என்னவாயிடும் நம்மளுக்கு, ரைட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிடும்னு கேட்டேன்னா, எஸ், அதோட கண்டென்ட் நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆயிடும், இருக்கிற கண்டென்ட் நம்மளுக்கு போயிடும். சரி, இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கணும், நம்மளோடது நியூவா இருக்கிறது தான் நம்ம போகணும் அப்படின்னா, ஓபன் பண்ணும்போதே நம்மளுக்கு அப்பெண்ட் அப்படிங்கிற மோட்ல கொடுக்கணும். And yes, coming back towards the read operation. Yes, read அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட கர்சர் ரீட் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆக்டிவா இருக்கோ அந்த இடத்துல நம்மளோட கர்சர் நம்மளுக்கு ஆக்டிவா இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரீடு யூ கேன் ரீட் கேரக்டர்ஸ் பை கேரக்டர்ஸ் எது வரைக்கும் போகலாம். அண்ட் இன் சச் அ கேஸ் இஃப் யூ ரெட் ஃபுல்லும் கண்டென்ட்டும் நம்மளுக்கு ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்சர் அந்த லாஸ்ட்ல இருக்கும். அப்படி அந்த கர்சர் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி என்னதான் ரீடு 10 ரீடு 20ன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வரும், எம்டி தான் வரும். அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க ரீட் பண்ண ஒண்ணுமே இல்லை. என்னோட கர்சர் டு த லாஸ்ட் எண்டுக்கு வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த கர்சரோட பொசிஷனை நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னா, எஸ், இட் இஸ் பாசிபிள் பை யூசிங் சீக். அதுக்கு முன்னாடி கரண்டா எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வி கேன் எஸ் கோ வித் த டெல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டெல் ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம கால் பண்ணா எந்த பொசிஷன்லன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் சீக்ல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வி ஹாவ் டு கிவ் இந்த கர்சருக்கு நம்ம போகணும் அப்படிங்கறத இந்த நியூமரிக்கல் வேல்யூ நம்ம இங்க கொடுக்கணும். எஸ், இப்போ சொல்லுங்க, ரீட், ரைட், அப்பெண்ட் அண்ட் ஓபன் அண்ட் க்ளோஸ் எல்லாமே கிளியரா? எஸ்ஸா? எஸ்ஸா? சரி, இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ இது எல்லாமே ஃபைலுக்கான மெத்தட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறது, இதே வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச் பண்ணுறது இருக்கு. ஃபைல் நம்பர் என்ன, ஓகே, கரெக்டாக இன்டீஜர் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஃப்ளஷ் பண்ணு அப்படின்னோடனே அதில் இருக்கிற ரைட் பஃபரில் இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த எக்ஸாக்ட் பேஸ் மெத்தட் ஃபார் ஃபைல் ஆப்ரேஷன். டெல்லு, ட்ரங்கேட்டு, வெதர் இட் இஸ் ரைட்டபிள் ஆர் நாட், நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பூலியம்பிள்ல வரும். ஏன்னா ஒரு சில இதுல எல்லாமே இந்த ரைட் பெர்மிஷன் இருக்காது. ஓகேங்களா? ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும் போதே ரைட் பெர்மிஷன் இருக்காது. அதே சீக்கபிளா, என்னால வந்து அதை கர்சரை மாத்தி எடுத்து போக முடியுமா, அதே ரீடபிளா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பூலியன்ல வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு. அண்ட் நம்ம ரீட் என்னன்னு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ கிவ் ரீட் லைன்னு கொடுக்கலாம். அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எப்படி ரைட்டுன்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி வெதர் இட் இஸ் ரைட் லைன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா டெலிட்டிங் எ ஃபைல். இப்போ நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம், எப்படி டேட்டா கிடைக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம், அதை டபால்னு டெலீட் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அஃப்கோர்ஸ் அது தப்பு. அதை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிக்கணும். அந்த 4 தடவை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல agent.txt ஒரு ஃபைல் இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஓகே ஃபைன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா dummy.txt அங்க ஒண்ணுமே இல்லை. நான் இப்போ என்ன பண்றேன், அந்த ஃபைலை வந்து நான் டெலீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டெலீட் பண்றதுக்கு 2 முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலீட் பண்ணணுமா வேண்டாமா, எப்படி டெலீட் பண்ணணுமா வேண்டாமா, இல்லப்பா டெலீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதோட லொகேஷன் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஏன்? எஸ், இந்த இடத்துல லொகேஷன் அப்படின்னு இருக்கும்போது முதல்ல கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது ஃபோல்டர்ல இருக்கா?
அப்படி கரண்ட் ஃபோல்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு பாத்துமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க முதல்ல வெயிட் பண்ணுங்க. நம்ம இங்க ஃபைல் டெலீட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா சிஸ்டம்ல இருந்து தான் நம்ம இந்த டெலீட் பண்ணணும். அண்ட் எப்படி டெலீட் பண்ணும்? ரொம்ப சிம்பிள்ப்பா. ஓஎஸ் டாட் ரிமூவ்னு கொடுத்துட்டு அண்ட் அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேம்பா நம்மளுக்கு? டம்மி டாட் டிஎக்ஸ்டி. ஓகே, ஸோ டம்மி டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ இங்க வெயிட் பண்ணுங்க. இந்த இது டம்மி டாட் டிஎக்ஸ்டி. இப்போ ஃபைல் இங்க இருக்குங்களா? டம்மி டாட் டிஎக்ஸ்டி இருக்கா? எஸ் எஸ், ஒரு நிமிஷம். லாஸ்ட் மாடிஃபைட் வரலையா? இங்க இருக்கு பாருங்க. டம்மி டாட் டிஎக்ஸ்டி இருக்கா? எஸ். 2 minutes முன்னாடி நம்ம அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 7 MB இருக்கு. இப்போ இதுவும் கரண்ட் ஃபோல்டர்ல தான் இருக்கு. எப்படி? இதுவும் இந்த டம்மி டாட் டிஎக்ஸ்டியும் சரி, நம்மளோட ஃபைல் இன்புட் அவுட்புட் இதுவும் சரி கரண்ட் ஃபோல்டர்ல தான் இருக்கு. அதனால நான் டைரக்டா இப்படி கொடுத்துட்டேன். இன் சச் அ கேஸ் வேற ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஆர் ஏதாவது ஒரு ஃபைல் லொகேஷன் இருக்கு அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல இப்படி போயிட்டு இந்த அட்ரஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ் அஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அண்ட் இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் மேக் இந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா தான் டம்மி டாட் டெக்ஸ்ட். அண்ட் இங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. எல்லாமுமே நம்ம காப்பி பண்ணி வரும்போது இந்த ஃபைல் பாத் எப்படி இருக்கும்? பேக் ஸ்லாஷ்ல இருக்கும். ஆனா நம்ம எப்படி கொடுக்கணும்? ஃப்ரண்ட் ஸ்லாஷ்ல கொடுக்கணும். ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும் பார்த்துக்கோங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஃபைல் பாத்து கொடுத்தோம் அப்படின்னா இப்படிதான் கொடுக்கணும். சரி, ஸோ இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒன்று இந்த லைனை கொடுங்க, இல்லைனா இந்த லைனை கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டம்மி டாட் டிஎக்ஸ்டின்னு ஒன்று இருக்கா? அப்படியே இந்த இடத்துல ஃபைலை கொஞ்சம் எட்டி பார்த்துக்குவோமா? இருக்கா இங்க? சரி, ஜஸ்ட் ஒரே ஒரு ரிமூவ் இந்த கமெண்ட்டை கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்படியே பாருங்க, இங்க ரெஃப்ரெஷ் கூட பண்ணலப்பா நான். என்ன ஆயிடுச்சு? டேட்டா என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சா? டெலீட் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ இதுதான் சொல்றது. ஏன்னா ஃபைல் அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த லொக்கேஷன்ல, ஏன்னா நான் டம்மின்னு கொடுத்தோன்னே கரண்டா லொக்கேஷன்ல இருக்கிற ஃபைலுக்கு தான் போகும். இல்லப்பா வேறொரு ஃபைல் வேறொரு ஃபோல்டர் அப்படின்னா அப்ப அதை கரெக்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இந்த மாதிரியான பாத்தை கொடுக்கணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன். எப்பயுமே டெலீட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஃபைலு ஓஎஸ் டாட் பாத் கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்ட் எஸ். ஓகே, அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரியான ஃபுல் ஃபைல் நேம் லொகேஷனோட சேர்த்து கொடுத்து அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஓகே, இஃப் ஃபைல் பாத் அது எக்ஸிஸ்டா இருந்துச்சு அப்படின்னா கோலன் என்டர் என்ன பண்ணணும்? ஓஎஸ் டாட் ரிமூவ் எதப்பா? அந்த ஃபைல. எல்ஸ் the file doesn't exist. இப்போ ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்குங்களா? இல்ல, டெலீட் ஆயிடுச்சு. ஆமா தானே? எஸ் மேம். மேல டெலீட் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? the ஃபைல் file டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இங்க பிரிண்ட் கொடுத்து the file deleted successfully
அப்படின்னு இங்க கொடுத்துட்றேன். கவனிச்சுக்கோங்க. இப்ப திருப்பியும் அங்க ஒரு டம்மி டாட் டிஎக்ஸ்டியை கிரியேட் பண்ணிட்டு நான் இங்க வர்றேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நியூவா ஒரு ஃபைலு DUMMY, ஓகேங்களா? இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, இங்க ஃபைலை எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன வரும்? ஃபைல் டெலிட்டட். ஃபைல் டெலீட்டட் சக்ஸஸ். அப்படியா? பார்த்துடலாம். ஸோ இதை நான் தூக்கிடுறேன் ஒன் செகண்ட். ஸோ எஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்படியே இங்க போய் ஃபைலை பார்த்தா ஆனா போயிடுச்சு. எஸ்ஸா? எஸ் எஸ் எஸ். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸோட டைப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் என்னென்னலாம் நம்ம இப்போ பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துருக்கோம். ரீட் பண்ணோம், ரைட் பண்ணோம், அப்பெண்ட் பண்ணி பார்த்தோம், அண்ட் ரீடு கேரக்டர் பை கேரக்டராக பார்த்தோம். அது எந்த கேரக்டரில் இருக்குது அப்படிங்கிற சீக்கு பொசிஷன்ஸ் எல்லாம் போய் எட்டி பார்த்தோம். எஸ்ஸா? எஸ்ஸா? ஸோ அப்படி இருக்கும்போது நாம ஞாபகத்தில் ஒன்று வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு ஃபைல்ஸ் அதிகமாக நாம் யூஸ் பண்ணுறது, பைத்தானில் நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல்ஸு, இன்னொன்று ஜேசன் ஃபைலு, இன்னொன்று CSV ஃபைல். இதுக்கு அப்புறமா தான் XMLஓ இல்லை XLS ஃபைலோ. XLS எல்லாம் ரொம்ப இப்போ ஓல்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? XLS XML எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்குன்னா, பட் அது இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ ஜேசனோட டாமினேஷன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எதை கொடுத்தாலும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? எஸ்ஸா? எஸ் மேம். எஸ்ஸா? சரி, இப்போ அடுத்தது இந்த 2 விஷயத்தையும் பார்த்துருவோம். ஒன்று ஜேசன் ஃபைல், இன்னொன்று CSV ஃபைல். வாட் இஸ் ஜேசன்? ஜேசன் ஃபைல்னா என்ன யோசிச்சு சொல்லுங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அதுல ஸோ என்ன கீ வேல்யூ பேரா இருக்கும். கீ வேல்யூ பேரா இருக்குமா? ம். கீ வேல்யூ பேர் அப்படிங்கும்போது டிக்ஷனரி டிக்ஷனரி. இருக்குமா? எஸ். ஸோ எஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். மேம் இப்போ தான் பைத்தானே நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இதில் ஜாவா வேற, ஸ்கிரிப்ட் வேற, ஆப்ஜெக்ட் வேற, நோட்டேஷன் வேற, என்னென்னமோ சொல்றீங்களே அப்படின்னாலும் ஒன்றுமே நினைக்க வேண்டாம். எஸ், இட் இஸ் வெரி மச் ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல நம்மளுக்கு என்ன டிக்ஷனரியோ, எப்படி பைத்தான்ல டிக்ஷனரி எப்படியோ அதே சேம் டிக்ஷனரி தான். ஆனா டிக்ஷனரிக்கு நாம ட்வைன்னு ஒரு 3 கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் நம்ம முன்னாடியும் பின்னாடியும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஜேசன். அவ்வளவுதான். இவ்வளவுதானா கேட்டா ஆமா அவ்வளவுதான். அப்ப எதுக்கு இந்த எக்ஸாக்ட் ஜேசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இப்போ இந்த CSV அப்படிங்கும்போது CSVன்னு விடுங்க, இப்போ ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டேபுலர் காலம் இருக்கு. எப்படி இருக்கு? திஸ் இஸ் எம்ப்ளாயி நம்பர். இந்த இடத்துல ஒன்லி இன்டீஜர் மட்டும்தான் வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நேமு, இந்த இடத்துல ஒன்லி கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நேம்ல ஏதாவது நியூமரிக் வேல்யூ இருக்க வாய்ப்பு இருக்கா? 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 நோ. நோ, இல்ல. ஃபைன். அதே மாதிரி ஏஜ் அஃப்கோர்ஸ் ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இப்படி எல்லாம் நாம ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கக்கூடிய விஷயம் எஸ், இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஸ்ட்ரக்சரே இல்லை, எதோ என்னமோ இங்க என்னமோ ஒரு கீ இருக்கு. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் கீ வேல்யூன்னா என்ன அர்த்தம். கீ எது வேணாலும் இருக்கலாம், சிம்பிள்ஸ் இருக்கலாம், ஸ்பேஸ் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இருந்துச்சா கீ அண்ட் வேல்யூவா? எஸ், டிக்ஷனரியில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி எதோ இருக்குன்னு வைங்களேன். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கக்கூடிய விஷயம் ஆனா நான் டேட்டா பேஸா போடணும். ஏன்னா அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சம் ஒரு மாதிரி கார்பேஜ் கலெக்டட் டேட்டாவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற விஷயத்த நான் ஒரு ஸ்கிரிப்டட் திங்ஸா எடுத்துட்டு போகிறேன். அண்ட் ஹியர் தட் ஸ்கிரிப்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் லைக் எ ஜாவா ஸ்கிரிப்ட். அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா, எஸ், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இங்க எடுத்துட்டு போவேன். அந்த மாதிரியான ஒரு நோட்டேஷன்ல தான் நான் இதை கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். சரி, ரொம்பலாம் நம்ம பேச வேண்டாம். இப்ப யாரோ உங்ககிட்ட ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்கப்பா. எப்படி ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றீங்க. எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் தெரியாது, கொடுக்குற ஜேசன் ஃபைல என்ன பண்ண போறேன்? எப்படி
கொடுக்குற ஜேசன் ஃபைலை என்ன பண்ண போறேன்? ஒன்றும் இல்லை, இந்த ஜேசன் ஃபைலை நான் டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணி அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஆனா திருப்பியும் அவங்களுக்கு ஜேசன்னா வேணும்னா ஓகே, இதே டிக்ஷனரிய திருப்பியும் நம்ம ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா புதுசா இன்னொரு ஜேசன் ஃபைலா கன்வெர்ட் சேவ் பண்ணி கொடுப்போம். பண்ணிடலாமா? எஸ்ஸா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதாவது ஒரு ஜேசன் ஃபைல் வருது. ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஜேசன் ஃபைல் வருது அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஜேசன் ஃபைலை டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் அடுத்தது ரெண்டாவது, இந்த டிக்ஷனரியை அதே ஜேசன் ஃபைலா சேவ் பண்றதுக்கோ இல்ல ஜேசன் ஃபைல் எக்ஸ்டென்ஷனா சேவ் பண்றதுக்கும் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? எஸ் 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 எஸ். அப்படியே கொஞ்சம் வாங்க. ஸோ எஸ், ஹியர் வி கோ. ஸோ ஜாசன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த கொடுக்க போறேன். என்னதுப்பா? சரி, நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி. இது டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்குள்ளார நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கீ அண்ட் வேல்யூவா இருக்குமா? நேம் கோலன் அஜந்தா. ஓகேவா? அடுத்து சிட்டி இங்க சென்னை. ஓகே. அண்ட் வேற ஏஜ். ஓகே, ஏஜ் போட்டணும். ஏஜ் ஒரு 99. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் நம்மளுக்கு என்னது? டிக்ஷனரி. அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்க. எஸ், இட் இஸ் டைப் ஆஃப் பர்சன். என்னது? டிக்ஷனரி. ஆமாவா? எஸ்ஸா? இப்போ இந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரிக்கு அப்படியே P2 இஸ் ஈக்குவல் டு எப்படி? இதுக்கு 3 கோட்ஸ் கொடுத்து இப்படி வச்சு திருப்பி 3 கோட்ஸ் போட்டேனா இதுதான் என்னது? ஜேசன். நல்லா இருக்கா? இவ்வளவுதான் விஷயம். திஸ் இஸ் வாட் ஜேசன். டிக்ஷனரி இருக்கு அண்ட் அந்த எக்ஸாக்ட் டிக்ஷனரி ஸ்கிரிப்டடா போகுது அப்படின்னா ஜேசன். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த விஷயத்த ஒரு ஜேசன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஜேசனை நீங்க டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. எப்போ நாம ஜேசனை ஹேண்டில் பண்ணாலும் இந்த மாதிரி இம்போர்ட் ஜேசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபைன். இப்போ உங்களுக்கு என்னவா இருக்கு? இது ஜேசன்னா இருக்கா? ஜேசன் நான் சொன்னேனா? எஸ் மேம். இதை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ உங்களுக்கு ஜேசன் டேட்டாவா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாக்ட் ஜேசன் டேட்டாவை நம்ம என்னவா பண்ணலாம்? டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணலாம். பண்ணிடலாமா? சரி, எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எப்ப நான் இதை டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும். அப்படி அப்ப டிக்ஷனரி பேர் என்ன? P2. அதை நான் டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண போறேன். சரி, ஒரே ஒரு ஒன்லைன் கோடு. என்னது? ஜேசன் டாட் லோட்ஸ். எதப்பா நான் லோட் பண்ணணும்? அப்பா நீங்க ஜேசன் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, எது? P2வா? ஆமாப்பா. அந்த P2வை தூக்கி இங்க போடுறேன். அப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜஸ்ட் ஒரு லைன். இப்போ என்னாச்சு? P2ல இருக்கிற டிக்ஷனரி அதாவது ஜேசன் ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு இப்போ எப்படி வந்திருக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்களேன். அண்ட் ஹியர் வி கோ வித் திஸ். அண்ட் ஓகே, நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இன்னும் அழகா நமக்கு தெரியும். பிரிண்ட்னு கொடுத்து அண்ட் இப்போ பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ வாட் இஸ் திஸ் டைப்? டைப் ஆஃப் திஸ் டிக்ஷனரி. தன்னா சரிப்பா, ஒரு ஜேசன் ஃபைல் கொடுத்தாங்க, நீங்க டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறீங்க. என்ன சேஞ்சஸ் பண்ண போறீங்கன்னா சும்மா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த டிக்ஷனரிக்குள்ளார நான் ஒன்று போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்? ஸ்கில்ஸ் இல்லை வேற ஏதாவது கண்ட்ரி, சும்மா கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி நான் இங்க வச்சிடுறேன். இப்போ என்னோட டிக்ஷனரி என்ன இருக்கு? ஓகேவா? இப்போ என்னாச்சு? இப்போ என்னாச்சு? நம்மளுக்கு டிக்ஷனரி கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கா?
ஆச்சா, நேமு, சிட்டிஸ், ஏஜ், அப்புறம் கண்ட்ரி. சரியா? இப்போ அப்டேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன் இந்த டிக்ஷனரியில. இப்போ நான் ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணி யாருக்கு கொடுக்க போறேன்? என்னோட கிளைண்ட்டுக்கு கொடுக்க போறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த டிக்ஷனரிய ஜேசன்னா கன்வெர்ட் பண்றதுக்கு அதே சேம் ஒரே லைன் தான். என்ன? p2 அண்டர்ஸ்கோர் ஜேசன். ஓகே, p2 அண்டர்ஸ்கோர் ஜேசன். அண்ட் இந்த இடத்தில் கவனிச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் ஜேசன் அப்படின்னு. இந்த இடத்துல டம்ப்ஸ். ஓகே, டம்ப்ஸ். எதை டம்ப் பண்ணணும்? இந்த டிக்ஷனரியை டம்ப் பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அண்ட் அப்படியே கொஞ்சம் இந்த p2 ஐடி பாருங்க, ஆக்சுவலா கோட்ஸ்குள்ள இருக்கு. ஆமா தானே? ஸ்கிரிப்டா இருக்கு. கிளியரா? எஸ் எஸ் எஸ். இப்போ ட்ரிபிள் கோட்ஸும் கொடுக்கலாம், டம்ப்ஸ்னு கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கா மேம்? இல்ல, ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அது ஸ்கிரிப்ட் தானே, ஸ்ட்ரிங் தானே, அது ஸ்ட்ரிங் கண்டென்ட் தானே. எஸ்ஸா ஸ்வேதா? நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ கொடுத்துருந்தீங்களே மேம், ஃபர்ஸ்ட் இந்த இது கொடுத்தது ஸ்டார்ட் நம்ம பண்ண. ஆக்சுவலா வந்து ட்ரிபிள் கோட்ஸ்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ம் ஓகே, அப்ப அந்த ட்ரிபிள் கோட்ஸ்ல நாம இங்க கொடுத்தோம். ஓகே, இங்க கொடுத்தோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, what is the type of this p2? ஸ்ட்ரிங். அப்ப ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வரும்? கோட்ஸ், ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல தானே நமக்கு வெளியே வரும். ஆ ஆனா ஆ சொல்றது ஓகே எல்லாம் ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். ஆச்சா, இப்ப ஓகே ஸ்கிரிப்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது ஜேசன் ஃபைலா சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு முடியும். ஜேசன் ஓகே மேம். ஃபைலா ஓகே, அந்த ஜேசன் ஃபைலையும் இப்ப பாத்திரலாம். ஒரு நிமிஷம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த p2 டிக்ஷனரின்னு இருக்கா, இதை நம்ம ஜேசன் ஃபைல்ல கொண்டு போய் சேவ் பண்ணலாம். பண்ணிடலாமா? ஓகே, நான் சேவிங் ஆர் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப விஷயமா நம்ம பாக்குறது, கொஞ்சம் கான்சியஸா பாக்குறது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வித் ஓப்பன்னு கொடுக்குறேன். கவனிச்சுக்கோங்க, புதுசா ஒரு ஃபைல் எழுத போறேன். இங்க இல்லாத ஃபைல், ஏதாவது ஃபைல் இங்க இல்ல அப்படிங்கும்போது எஸ், கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த இடத்துல டெமோ ஜேசன் அப்படின்னு ஒரு ஃபைல் நேமு, அது எக்ஸ்டென்ஷனும் ஜேசன், எக்ஸ்டென்ஷன் ஜேசன். ஸோ நான் ஜேசன்னா தான் ரைட் பண்ண போறேன். ஓகேங்களா? ரைட்டு மோடை நான் கொடுக்கணும், ரைட் மோடு. இந்த இடத்துல என்கோடிங் வேணும்னா என்கோடிங்கை போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆஸ் ஃபைல் ஹேண்ட்லர் F1. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஜேசன் டாட் டம்ப். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க ஜேசன்னா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டம்ப்ஸ் போடணும், ஃபைலா சேவ் பண்ணணும்னா டம்ப்னு போடணும். எதப்பா உங்களுக்கு போடணும்? ஆக்சுவலா நான் இங்க ஒன்னு சொல்லணும் இல்லை, என்னது? p2.json இருக்கு இல்லையா, டிக்ஷனரி, அதாவது ஸ்கிரிப்ட், அதை இங்க. ஓகே, அதை இங்க சாரி டிக்ஷனரியை தான் நம்ம ஃபைலா சேவ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ டிக்ஷனரியை நம்ம ஃபைலா சேவ் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் இயர்ஸ். ஓகே, டிக்ஷனரியை நாம இங்க ஃபைலா சேவ் பண்ண போறோம். ஓகே, அடுத்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைல் ஹேண்ட்லர் F1 அப்படிங்கிற விஷயம், அதை இங்க போட்டுட்டேன். அண்ட் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இண்டென்ட். இந்த இண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இண்டென்டேஷன் தான். ஸோ இந்த எக்ஸாக்ட் இண்டென்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 இல்லைனா 4 இல்லைனா 8, இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருக்கணும். எப்படி? 2 இல்லைனா 4 இல்லைனா 8. ஸோ இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் இதுல இந்த டேப் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் பாத்தீங்களா, கிட்ட மாதிரி அந்த இண்டென்டேஷன் தான். ஓகே, யாருக்காவது ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? 2 போடலாமா, 4 போடலாமா, 8 போடலாமா? 4 போட்டலாம். சரி, ஓகே, 4 போடலாம். பாருங்க என்ன வருதுன்னு. சரி, ஓகே, இங்க போட்டாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கவனிங்க, மேல போறோம். இங்க அழகா ஒண்ணு வந்திருக்கா, demo.json.json. 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அதை அப்படியே கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கிறேன். பாருங்க, நேம் அஜந்தா, சிட்டி சென்னை, ஏஜ் 99, கண்ட்ரி இந்தியா. ஓகே, இப்போ இந்த ரூட்டுக்கு நேரா நம்மளுக்கு அழகா இங்க நேம்னு வருது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல்ல எஸ்
வேற இன்னொரு நேம்ல ஜேசன் _1 அப்படிங்கிற இடத்துல வேற ஒரு இண்டென்டேஷன் கொடுக்குறேன். இண்டென்டேஷன் சாரி, நான் ஓவர் ரைட் பண்ண வேண்டாம், லெட் இட் பி. இதே சேம் திங் நான் இந்த இடத்துல ஜேசன் _1ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 8ன்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இன்னொரு ஃபைல் ஒன்று வந்திருக்குமா? வந்துருச்சா? ஓகே, வந்துருச்சு. ஸோ எஸ், அந்த ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கவனிங்க, எங்கே இருக்கு இண்டென்டேஷன்? சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ் மேம். ஸோ எஸ், இந்த இடத்துல இட் இஸ் ஆல் அபவுட் இண்டென்டேஷன். அவ்வளோதான் விஷயம். அண்ட் ஈவன் தோ இதே இடத்துல நீங்க இங்கேயும் கொடுக்கலாம். வேர் யூ கேன் ஜஸ்ட் கிவ், நம்ம டம்ப்ஸ்ன்னு கொடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துலையும் நீங்க கொடுக்கலாம். 1 செகண்ட், அதையும் நான் ஒரு நிமிஷம் காமிச்சிடுறேன். இண்டென்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 கொடுக்குறேன், தென் வி ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு பெருசா இல்லை, அதனால தான் தெரியல. ஓகே, 1 செகண்ட். எஸ், இன்னொன்னு ஒன்று கொடுத்துட்டுவோம், அதுக்கப்புறமா நான் பார்க்குறேன். DICT and skill. ஓகே, இந்த இடத்து Python and ML DL. ஓகே, ஸோ இப்படி ஒன்று. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வருது. இப்போ பாருங்க 1 செகண்ட். நான் இந்த இடத்துல 4 அப்படிங்கிற இண்டென்டேஷன் கொடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் மேக் இட் பிரிண்ட். எப்படி இருக்கு இது? ஓகேங்களா? அண்ட் இதே சேம் 8 அப்படிங்கிற இண்டென்டேஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் தள்ளி வரும், அப்படியே தெரியுதுங்களா? இந்த இண்டென்டேஷனும் தெரியுதா? ஸ்பேஸ் எவ்வளோ விட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட்ல போய் ரைட் ஆகி நிற்கும். காட் இட்? எஸ், எஸ்ஸா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜேசன் அப்படின்னு ஒரு ஃபைல்ல எழுதியிருக்கோம். அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஃபைல் அழகா நம்மளுக்கு இங்கே வந்து நிற்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ? எஸ், கிளியர் மேம். டவுட். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ரொம்ப அதிகமா யூஸ் ஆகக்கூடிய ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSV ஃபைல். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபைலு கிரியேட் பண்ணி பார்த்தாச்சு, ஜேசன் ஹேண்டில் பண்ணி பார்த்தாச்சு, அடுத்து நம்ம CSV. அண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க. இந்த CSV ஃபைல் அப்படிங்கிறது கமா செப்பரேட்டட் வேல்யூ. அந்த கமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படிங்கிறது எஸ். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ், கீழே இங்கே பார்த்தீங்கன்னா CSV அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அண்ட் மைக்ரோ எக்ஸல் மாதிரி தான் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயே எழுதியிருக்க பாருங்களேன், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்னு. அண்ட் இதை இஃப் யூ வாண்ட், எஸ் யூ கேன் கிரியேட், பார்க்கலாம், எக்ஸல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இதையே நீங்கள் நோட்பேட்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் நோட்பேடில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்? கமா செப்பரேட்டடாக இருக்கும். அண்ட் எஸ், யூ கேன் ஆல்சோ ஓப்பன் ஹியர் இன் யுவர் ஜூபிட்டர் நோட்புக். ஸோ ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய விஷயம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் கமா. ஓகேங்களா? ஸோ கமா டீலிமிட்டர் அண்ட் மற்ற டீலிமிட்டர்ஸும் இருக்கலாம். சம்திங் ஆஸ் செமிகோலன், டேபு, பைப்பு, ஹேஷ், அந்த மாதிரி நிறைய விஷயமும் இங்கே அவைலபிளாக இருக்கலாம். ஓகேலா? ஸோ இது ஜஸ்ட் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க எந்த மாதிரி இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ இந்த CSV ஃபைல்ஸை நாம் என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லைனா ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதலாம். ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாமா? ஒரு அனாலிசிஸ் மாதிரி ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம் அங்கே இருக்கிற டேட்டாவை வச்சு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல ஒரு CSV ஃபைல் இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கட்டும். மேபி ஒரு எக்ஸெல்லா இருக்கட்டு, இல்லைனா கமாவில் இருக்குது, ஏதோ ஒன்றில் நம்மளுக்கு CSV ஃபைல் இருக்குது. சரிங்களா?
ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலை நான் டைரக்டா பைத்தான்ல கொண்டு வரணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் ஒரு கர்சர் அப்படின்னு. ஸோ அந்த கர்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடர். என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணணும். அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த ரீடர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த டீலிமிட்டர் என்னன்னு சொல்லணும். எஸ் அஃப்கோர்ஸ் இங்கே கமா மேபி செமிகோலனா இருக்கலாம், டேபா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நாம இதை ஸ்பெசிஃபை பண்ணி ரீடர்ல கொண்டு வந்து அதை வச்சுக்கணும். ஓகே, இப்போ ரீடர்ல கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கர்சர் எங்க இருக்கும்? இந்த இடத்துல ஹெட்டர்ல இருக்கும். ஸோ இங்க கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி என்ன டேட்டால இருக்கோ அதை 1 by 1 அடுத்து 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 நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ்ஸா? சரி, இப்போ இந்த இடத்துல கைண்ட்லி ஜஸ்ட் see here as it is a CSV. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா import CSV அப்படின்னு நான் இங்க போடுறேன். ஆனா இதுக்கப்புறமா நம்ம இந்த CSV அப்படிங்கறத இம்போர்ட் பண்ண போறது இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டாவை ரொம்ப ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேண்டாஸ் இருக்க போகுது. டேட்டா ஹேண்டில் பண்றதுக்குன்னே அந்த பேண்டாஸ் வந்து நிக்குது. அப்படி இருக்கும்போது சிஎஸ்வி அப்படின்னு ரொம்ப அதிகமா இம்போர்ட் பண்ண மாட்டோம். இன் சச் அ கேஸ் ஒரு சில ப்ராஜெக்ட்ல இல்லை நீங்க சிஎஸ்வியோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கைண்ட்லி இந்த மாதிரி இம்போர்ட் சிஎஸ்வி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளார என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்தா லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு நாம ஒரு கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்வியை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா நம்ம பேண்டாஸ்க்கு குதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிஎஸ்வியை மட்டும் கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இம்போர்ட் சிஎஸ்வி போட்டாச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஃபைல் நேம் என்னன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிறேன். சிஎஸ்வி எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ சிஎஸ்வி எக்ஸாம்பிள் இது டாட் சிஎஸ்வில இருக்கு. ஸோ யூஷுவல் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கேர்ஃபுல்லா சேஃபா பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா டாட் சிஎஸ்வி அப்படிங்கிறது இந்த ஃபைலு. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஆஸ் ஃபைல் ஹேண்ட்லர் என்ன போடலாம்? F4ன்னு போட்டுக்கிறேன் நான் இங்க. சரி, நான் என்னன்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த விஷயம் நம்ம எங்க வாங்க போறோம்? ரீடர்ல வாங்க போறோம். வாங்கிடலாமா? ரீடர்ல வாங்கலாமா? ஓகே, ஸோ எஸ் கைண்ட்லி அதுக்கு பேர் என்ன வைக்கணும்? சிஎஸ்வி ரீடர்னு வச்சிருப்போமா? ரீடர். அண்ட் எங்க இருந்து வருது? சிஎஸ்வில இருந்து ரீடர்ல வருதுப்பா. ஓகே, கைண்ட்லி ஜஸ்ட் see here ரீடர். சரி, அண்ட் இதுக்கான ஃபைல் ஹேண்ட்லர் என்னப்பா? நான் F4ன்னு வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் டீலிமிட்டர் என்னவா இருக்கு? எட்டி பார்த்தோமே, டீலிமிட்டர் என்னது? கம்மா. கம்மா தான் இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ கம்மாவா வச்சுட்டோம். சரி, இப்போ நம்மளோட கர்சர் எங்க இருக்கும்? கர்சர் எங்க இருக்கும்? எடுத்த உடனே இந்த இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மேல, அதாவது நேம் கண்ட்ரி அந்த இடத்துல இருக்கும். அண்ட் கைலி ஜஸ்ட் அப்சர்வ் இங்க இருக்கும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா கர்சர் தெரியுதா? நேம் கண்ட்ரி சிட்டி ஸ்கில். அது நம்மளோட டேட்டாவா? இல்ல, அது நம்மளோட டேட்டா இல்ல. ஸோ இப்போ எங்க இருக்கு? நம்மளோட லைன் கவுண்ட் 0ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றோம்? நம்ம இந்த எக்ஸாக்ட் லைன் கவுண்ட் 0வா இருக்கும்போது அப்ப அது ஹெட்டரு. லைன் கவுண்ட் 1ல இருந்து தான் எனக்கு டேட்டா ஆரம்பிக்குது. கவனிச்சுக்கோங்க, இதே மாதிரி எல்லா கண்டென்ட்லையும் இப்படிதான் இருக்கும்னு தெரியாது. நம்மளுக்கு இப்படி கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட லைன் கவுண்ட் 0ல இருந்து என்ன இருக்கு? டேட்டா இருக்கு. கிளியரா? ஆனா இங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு? லைன் கவுண்ட் 0ல ஹெட்டர் இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ இங்க என்ன பண்றோம்? நாம இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் கோயிங் டு லைன் கவுண்ட்னு ஒரு பேர் வச்சுப்போம். இது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான், நம்மளுக்கு ஒரு கர்சரை மூவ் பண்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்டர் மாதிரி. ஸோ 0ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இன் சச் அ கேஸ் 0வா இருக்கு அப்படின்னா அடுத்த லைன்ல தான் போகணும். ஏன்னா 0 அப்படிங்கிறது அது ஹெட்டர் பா அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 1 by 1 நம்ம மூவ் ஆகணும். எங்க? அஜந்தா அவங்க இந்தியால இருந்து வந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு பைத்தான் ரொம்ப தெரியும். அண்ட் மிலன் அவங்க இங்கிலாந்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவங்க லண்டன்ல இருக்காங்க, பைத்தான் தெரியும். ஓகே, இப்போ இங்க ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஏதாவது நம்ம ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்தியா சென்னைன்னு சொல்லுவோமா, சென்னை இந்தியான்னு சொல்லுவோமா? ஏதாவது ஒரு சென்னை லொகேஷன் இந்தியா மேம். சென்னை இந்தியா இந்தியா. சிட்டி தான் ஃபர்ஸ்ட்ல வரணும்.
ஒரு ரிப்போர்ட் மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா சிட்டி தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஓகே, இப்போ இங்க கவனிங்க, நான் அதை வச்சு ஒன்று பண்ண போறேன். அப்போ இப்போ 1 by 1 போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபார் லூப் வேணுமா? ஓகேவா? இங்க ஒரு வேரியபிள் என்ன கொடுப்போம்? ஓகே, புரியுற மாதிரியே கொடுத்துருவோம். ரோ போகிறேன் அண்ட் எங்க இருந்து? இந்த ரீடர்ல இருந்து 1 by 1 நான் இங்க போக போறேன். அப்படியே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எனக்கு 2 முக்கியமான விஷயம். என்ன? மேல இருக்கிற ஹெட்டர் தனியா, கீழே இருக்கிற கண்டென்ட் தனியா பிரிக்க போறேன். அதுக்கு இஃப் அந்த லைன் கவுண்ட்னு ஒன்று வச்சோமேப்பா, அந்த லைன் கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அது பிரிண்ட் ஹெட்டர்னு வச்சுது. ஓகேங்களா? இது பிரிண்ட் ஹெட்டர்னு வச்சிரு. ஹெட்டர்னு பிரிண்ட் பட்டது மட்டும் இல்ல, இந்த லைன் கவுண்ட்டை கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடு, அப்பதான் அடுத்த லைன் கவுண்ட்டுக்கு அது போகும். ஓகேவா? இப்போ எல்ஸ்ன்னு இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒரு ரிசல்ட் நான் கொடுக்க போறேன். என்ன ரிசல்ட் கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம்? ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லுங்க. அஜந்தா கம்மிங் ஃப்ரம் சென்னை அண்ட் இந்தியா, ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் பைத்தான் போட்டுடலாமா? ஓகே, இல்ல ஏதாவது ஒரு 1 or 2 மட்டும் எடுப்போமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இது ஆக்சுவலா ஒரு ஃபைல்ல இருந்து நாம எடுக்கிறதுனால இந்த கமெண்ட்குள்ள நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஃபைல்ல இருந்து நம்மளுக்கு இங்கே டேக் ஆகி வருது அப்படிங்கிற விஷயமும் அண்ட் கவனிச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா இந்த ரோ அப்படின்னு இருக்கட்டும், ஆனா இந்த எக்ஸாக்ட் ரோ ஆஃப் 0, ரோ ஆஃப் 1, ரோ ஆஃப் 2, ரோ ஆஃப் 3, ஆமாவா? திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இந்த அஜந்தாங்கிறது ரோ ஆஃப் 0, ரோ ஆஃப் 1 இந்தியா, ரோ ஆஃப் 2 சென்னை, ரோ ஆஃப் 3 பைத்தான். கரெக்ட்டுங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? எஸ் எஸ் எஸ், புரியுது. எஸ்ஸா? ஓகே, சரி. இப்போ அப்படியே கொஞ்சம் கவனிங்க. என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒரு பிளேஸ் ஹோல்டர். எதுக்கு? இந்த ரோ ஆஃப் 0க்கு. ஓகே, இஸ் mentor on python. python எந்த ரோல இருக்கு? ரோ ஆஃப் சொல்லுங்க. ரோ ஆஃப் 4 மேம். 4ஆ? ஆஹா, 0 1 2 3 3. ஓகே, 3. ஓகே, 3 கமா போட்டு ஃப்ரம் சென்னை இந்தியான்னு போடணும். எஸ்ஸா? சென்னை இந்தியான்னு போடணும். அப்போ கமா போட்டு ஃப்ரம், இது சென்னைக்கு அண்ட் இது இந்தியாவுக்கு. சென்னைக்கான ரோ என்னது? ரோ ஆஃப் 2. இந்தியாக்கானது என்னது? ரோ ஆஃப் 1. இது கிளியரா? அண்ட் இந்த இடத்துல இது மட்டும் இல்ல, இதே சேம் திங் லைன் கொடுத்தாகணும். ஓகே, இப்போ அடுத்து என்ன? அஃப்கோர்ஸ் அவ்வளோதான். ஒன்று நீங்கள் இந்த இடத்துல ஹெட்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாலும் சரி, இல்லை அந்த ஹெட்டர் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இங்கே இன்க்ளூட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஃபைல் மாதிரி இன்க்ளூட் பண்ணாலும் சரி, இல்லை இது ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கவனிங்க, எனக்கு ஏதோ எரர் வருது. என்னது எரர்? ஓகே, லாஸ்ட் பெராந்தசிஸ் நான் விட்டுட்டேனா? இல்லை, இந்த டாட், 1 செகண்ட், டாட் அண்ட் இந்த பெராந்தசிஸ். ஆக்சுவலாக அதுக்கு மேலே மேலே அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. அஜந்தா இஸ் a mentor on Python from Chennai, India. Milan is a mentor on Python from London, England. எப்படி இருக்கு? எஸ், இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் இன்னும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இஃப் எனக்கு இந்த இடத்துல இப்போ ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நேம், கண்ட்ரி, சிட்டி, ஸ்கில் அப்படின்னு இருக்கும்போது ஜெண்டர் ஹீ சி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஜெண்டர் ஃபீமேல் மேல் இருந்துச்சுன்னா அது இன்னும் நீங்கள் ஃபர்தரா இஃப் இட் இஸ் மேல் அப்படின்னா இந்த இடத்துல ஷீ இஸ் ஃப்ரம், இஃப் இட் இஸ் இஃப் இட் இஸ் மேல் அப்படின்னா ஹீ இஸ் ஃப்ரம் அப்படின்னும், ஃபீமேல் அப்படிங்கும்போது ஷீ இஸ் ஃப்ரம் அப்படின்னும் நீங்கள் போடலாம். இட் இஸ் அப் டு யூ. ரிப்போர்ட் எப்படி எழுதுறீங்களோ நீங்கள் அதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
Got it, dears? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு சிஎஸ்வியை ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளா கொடுத்த இந்த கண்டென்ட் எப்படி நம்மளா கொடுத்த கண்டென்ட் இதே மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ எஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட், நத்திங் மச் மோர். ஓகேங்களா? பட் எக்ஸல்ல வந்து ஏபிசிங்கிறது தானே மேம் காலம், 1 2 3ங்கிறது ரோ. எது ஏபிசின்றது காலம்? ஆமா, ஓகே. ஆனா அப்போ கண்டென்ட் எங்க இருக்கு? நான் ஏவை பத்தியே நான் பேசல. எனக்கு இந்த ஓகே இடத்துல ரோ ஆஃப் ஜீரோ, நான் சிஎஸ்வில இருந்து ரீடர்ல இருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா சுபம்? ஓகே இது சிஎஸ்வில இருந்து ஒரு ரீடர் மூலமா நான் இங்க எடுக்கிறது, ரீடர் மூலமா பைத்தானுக்கு நான் போக போறேன். அப்படி ரீடர் மூலமா எடுக்கும்போது இது எப்படி இருக்கு? டீலிமிட்டர் என்ன இருக்கு அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். அப்படி நான் டீலிமிட்டர் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு எனக்கு இதுதான் வேணும். நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த எக்ஸலை நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே இந்த எக்ஸாக்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ் இந்த இது சிஎஸ்வி ஃபைல் பார்க்கறதுக்கு இட் இஸ் அன் எக்ஸல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இட் இஸ் அ கமா செப்பரேட்டட் வேல்யூ. And yes, you can also open it in Excel, and of course you can also open it in Notepad. And இந்த நோட்பேட்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அழகா தெரியும் கமா செப்பரேட்டடா இருக்கு அப்படிங்கிறதேவும். அண்ட் நாட் ஓன்லி ஹியர், இந்த இடத்துல ஜூபிட்டர் நோட்புக்லையும் உங்களால் இந்த சிஎஸ்வி ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோ இந்த எக்ஸாக்ட் சிஎஸ்வி ஃபைல் ஹேண்டில் பண்ணுறது நிறைய இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணலாம், நிறைய விதத்தில் ஹேண்டில் பண்ணலாம். அதுதான் விஷயமே இங்கே. ஸோ இந்த இடத்துல எக்ஸல் அப்படிங்கிற விஷயமே இங்கே வரல. காட் இட்? எஸ் மேம் எஸ். ஓகே, ஸோ தட் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி அஃப்கோர்ஸ் எனக்கு சிஎஸ்வியை இந்த எக்ஸாக்ட் இந்த மெத்தடில் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நம்ம பேண்டாஸ் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் இன்னும் ரொம்பவுமே பெட்டர்மெண்ட்டாக இருக்க போது அதில் வேணாலும் நம்ம ஃபர்தராக இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகேவா? எஸ் மேம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இங்கே நம்மளோட ஃபைல் ஹேண்ட்லிங்கான ப்ராசஸ் நம்மளுக்கு முடியுது. ஓகே, ஸோ நாளைக்கு நம்மளுக்கான நியூ இயர், ஸோ அதனால் நாளைக்கு செஷன் இல்லை. ஸோ ஆன் January 2nd நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று ஊப்ஸ் கான்செப்ட், ரெண்டாவது எரர் ஹேண்டிலிங், அதாவது டீபக் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காட் இட் டியர்ஸ்? ஓகே மேம். ஓகே, சரி, ஃபைன். ஸோ அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே, எஸ் மோஸ்ட் த திங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத எப்பயுமே விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ an hour என்ன பார்த்தோம், என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையாவது ஒரு டைம் திருப்பி பாருங்க. ஓகேவா? ஷூர் மேம், ஷூர். எஸ், ஃபைன். ஷூர் மேம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே நல்லபடியா இப்போ அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். இதோட மட்டும் நிக்காம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற எல்லா மெயின் கான்செப்ட்லையும் நீங்க அப்ஸ்கில் ஆகணும். நீங்க நினைச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ எஸ், எதை நினைச்சு நீங்க இப்போ ஓடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல நீங்க அட்டைன் பண்ணணும் அப்படின்னு என்னோட விஷஸை நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. Thank you so much, ma'am. Happy New Year, ma'am. யா, ஹாப்பி நியூ இயர் டியர்ஸ். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பாய். Bye bye. See you next See year. you on. See you on next year. See you on January 2nd. பார்க்கலாம். Okay. Okay. Thank you, dears. Thank you. See you. Bye. Thank you. Thank you. Bye. Happy New Year to all. Yeah. Happy New Year to all, dears.